श्रीशैलेश दयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि अस्मद्गुरो रामानुजं प्रपद्ये युगधीस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य कुलपतेर्वगुणा श्रीमत्तदङ्गिनमामि मूर्धना बुधं सरश्च अखिल घोर जन्म बंगाली श्रीनिवासे उपनिषद संसार तस्मै रामानुजाय அடியந்தாசன் சுவாமி. அடியந்தாசன் இது மட்டும் என்ன பார்த்தோம்னாக்க, ஆத்மா அதுக்கு என்னென்ன நிலைகள் இருக்கு, எப்படி செயல்படுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த அப்படி என்ன பண்ணுறோம்னாக்க, இந்த நிலைகள்லாம் பட்டு இப்படி இருக்கணுமா அப்படிங்கிற நமக்கு மனசில் ஒரு வெறுப்பு தோன்றதுக்கு என்ன ஆத்தோண்டெல்லாம் சொல்லப்பட்டது. இனி பரமாத்மாவோட ஆராயப்பட்டு வருது. அதில் ஆத்மாவுக்கு இல்லாத சில பண்புகள் பரமாத்மாவுக்கு என்ன, ஆத்மாவும் ஞானம் ஆனந்தம் உடையது, பரமாத்மாவும் ஞானம் ஆனந்தம் உடையது. ஆனால் அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, பரமாத்மாவுக்கு எந்த நிலையிலும் எப்பொழுதும் குறைவே விடாத ஞான ஆனந்தம். ஆனால் ஜீவாத்மாவுக்கு அது நித்தியனா இருந்தாக்க அது அவருடைய கிருப்பையால் உண்டு. முக்தனா இருந்தாக்க இந்த உலகத்தை விட்டு போன முக்தி அடைஞ்சதுக்கு பிறகு உண்டு. ஆனால் பத்தனா இருக்கச்சு, இங்கே இருக்கச்சு பார்த்தாக்க இந்த ஞானம் ஆனந்தம் எல்லாம் அவனுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அளவுபட்டிருக்கும். அதனால இந்த வித்தியாசம் முக்கியமான வித்தியாசம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி வரணும் தான் என்ன பண்ணணும்னாக்க, முதல் சூத்திரம் பார்த்த பாருங்க, அதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜென்மாத்யசேதான்னு அவனை தேடி ஆராய்ஞ்சு அவனை தேடி அடையணும். அடைஞ்சா அவனை மாதிரியே ஞானமும் ஆனந்தமும் நமக்கு எப்பவும் இருக்கும். இந்த நூலுடைய நோக்கமே அதுதான். அதனால இப்போ பகவானுக்கு ஞானமும் ஆனந்தமும் எப்பவும் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? ரைட். இந்த உலகம் எல்லாம் அவன்கிட்ட வந்துதான் சொல்றேன் இல்லையா? எல்லா பொருளையும் அவன் இருக்கான்னு சொல்றேன் இல்லையா? அப்போ எப்படி ஞானம் ஆனந்தம் இருக்க முடியும்? அச்சித்துக்கு ஞானம் கிடையாது. அச்சித்தம் அவன் தான் இருக்கான்னாக்க அவனுக்கு ஞானம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் ஒரு குதர்க்கமான கேள்வி தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இதில் ஒரு பாட்டிலில் பாதரசம் வச்சுருக்கோம். பாதரசம் ஒட்டவே ஒட்டாது. பொருளுடைய நீங்கள் ஒரு பாட்டில் விளக்கெண்ணெய் வைங்க, ஒரு பாட்டில் பாதரசம் வைங்க. விளக்கெண்ணெய் வச்சாக்க துளி உண்டு தான் மேலே பிசு பிசு பிசுன்னு ஒட்டியிருக்க முடியல. அது 4-5 தரம் போட்டு கழுவினாலும் போகாது. ஆனால் பாதரசமாக இருந்ததுனாக்க ஒன்றும் வேண்டாம், ஓடி போடும். அது வச்ச ட்ரேஸே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பொருளுக்குள்ள இன்னொரு பொருள் அதில் ஒட்டாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்சது. அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதுக்குள்ளே இருக்கான். எப்படி இருக்கான்? சரி, அது போட்டோம். இப்போ உலகமெல்லாம் அவன்கிட்ட விரிவடைஞ்சதுங்கிறீங்க இல்லையா? அப்போ எப்படி விரிவடைய வச்சாங்க அப்படிங்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, முன்னால நம்ம முதல் சூத்திரத்துக்கே பார்த்தோம். அத்வைதிகளில் 2 வகை பார்த்தோம். ஒருத்தன் சுத்தாத்வைதி, இன்னொருத்தன் ஜீவாத்வைத்தின்னு பார்த்தோம். சுத்தாத்வைதி அப்படிங்கிறவன் பிரம்மத்துக்கு எந்த வகையான குணங்களும் இல்லை, ஞானம் மட்டுமே ஆனது, அதை தவிர்த்து வேற எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த சங்கர பகவத்பாதாவுடைய இது அதுக்கு பின்னால் வந்தவா அதை மாடிஃபை பண்ணினான். அதில் பாஸ்கரன் ஒருத்தர், அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, அவர் ஜீவாத்வைதம் ஆரம்பித்தார். இது முன்னாலே பார்த்துருக்கோம். அதாவது பிரம்மாத்வைதம் ஜீவாத்வைதம். பிரம்மம் அது பியூராக தான் இருக்கு. ஆனால் அவித்தியனோட தொடர்பு லேசாக வந்தது.
அது முதல் ஒரு மனுஷன் ஆச்சு, அது படைக்க ஆரம்பிச்சு, அதுலேருந்து பல பலவா வந்தது. ஆகவே பிரம்மத்தை ஒன்றும் தீண்டாது, இந்த முதல்ல வந்த மனுஷன் இருக்கான் பாரு, அவனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிடும். இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்குச்சு, அவனுக்கு அமலத்துவமும் ஆனந்தத்துவமும் எப்பவும் இருக்குங்கிறது எப்படி தெரியும்? எல்லா பொருளையும் வியாபிச்சிருக்கான்னாக்க இந்த அமலத்துவம் ஆனந்தத்துவம் குறையப்படுமே. எப்படி? அதுல 3 வகை பார்த்தோம். அபேத ஸ்மிருதி, பேத ஸ்மிருதி, கடக ஸ்மிருதின்னு. அபேத ஸ்மிருதின்னு என்னன்னாக்க பிரம்மமும் ஆத்மாவும் வேறில்லை, ஒன்றுதான். இதுக்கு ஆதாரம் தத்துவமசி, ஸ்வேதகேதோ, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம். பேதஸ்மிருதி, நீ வேற அது வேற, நீ ஜீவாத்மா அவன் பரமாத்மா அப்படின்னு சொல்ற வழிகள். கடகஸ்மிருதினாக்க நீயும் அவனும் ஒரு இடத்துல இருக்க, நீ அவனுக்கு பிரகாரி சம்பந்தம். திடீர்னு தான் பார்த்தோம் நம்ம, ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ இந்த 3ல் எந்த நிலைமையில் இருந்தாக்க பரமாத்மாவுக்கு எப்போவுமே அமலத்துவம் ஆனந்தத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பரமாத்மாவுடைய நிலைகள் என்னென்ன, அதாவது அபேதமாக இருந்ததுனாக்க அப்போ ஜீவனே ஒன்று இல்லை, பரமாத்மா மட்டும்தான் இருக்கான், ரைட், பேசவே முடியாது அப்போ. ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னாக்க இவ்வளவு இந்த உலகம் பூரா இருக்கு, இந்த உலகத்தை கைட் பண்ணுறதுக்கு ஒரு 1000 சாஸ்திரம் வந்திருக்கு, அதை கைட் பண்ணுறதுக்கு வேதம் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பொய்யுங்கணும்னாக்க அப்புறம் எதுதான் உண்மை? இப்போ நீ சொல்கிற இதெல்லாம் பொய்யுங்கிறிய, அதுக்கு என்ன அத்தாரிட்டினாக்க அதுவும் பொய்யா தானே இருக்க முடியும். அதனால இல்லை ஒரு கண்டிஷன்லாம் மாறி இருக்கு அப்படின்னாக்க என்ன கண்டிஷன்? பிரம்மத்தை அவித்யா மூடுறதுக்கு என்ன கண்டிஷன்? பிரம்மம் அதுவே ஞானமானது, அவித்யாங்கிறது ஞானத்துக்கு எதிரடையானது. எப்போ இந்த ஞானத்துக்கு எதிரடையான வித்யா கிட்ட போச்சு, அது ஞானத்துக்கிட்ட போச்சு, அப்போ அழிஞ்சுபடுது. அப்படி இருக்குச்சே அது எப்படி மூட முடியும்? அப்போ மூடித்தினாக்க பிரம்மமே அழிஞ்சு போயிடுச்சுனா அப்படின்னு கேட்டோம். இல்லை, பிரம்மத்தில் ஒரு போர்ஷன். அப்போ பிரம்மத்தை பகுக்க முடியுமா? போர்ஷன் ஆக்க முடியுமா? அதுக்கெல்லாம் சரியான பதில் கிடையாது. ஆனால் உலகம் பிரம்மத்திலிருந்து வந்தது தான், வேற ஒன்றும் இல்லை. சதேவ சௌமியா இதமக்கிற ஆசித் ஏகமேவ அத்வித்தியம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது தான். இப்போ இந்த ஞானம் இல்லாத பொருள்கள், ஞானத்தில் குறைவுபட்ட பொருள்கள், சேதனம் ஞானத்தில் குறைவுபட்டது, இப்போதைக்கு அச்சேதனம் ஞானம் இல்லாத பொருள், இதெல்லாம் அதுலேருந்து வந்ததுன்னு சொன்னாக்க அப்புறம் அதுக்கு எப்படி அமலத்துவம் ஆனந்தத்துவம் இருக்க முடியும்? அப்படிங்கிறச்ச எப்படி வந்தது அதை பார்க்கணும் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி டீல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு என்னன்னாக்க, பாம்பு, சுருண்ட பாம்பு களம். ஒரு பாம்பு என்ன பண்ணுறது? நீங்கள் பாம்பாட்டி பார்த்தீங்கன்னாக்க தெரியும். ஒரு ஒரு இது வச்சுருப்பான், ஒரு கூடை வச்சுருப்பான், ஒரு பெட்டி. அதுக்குள்ளே வச்சா பாம்பு தானாக சுருண்டு ரவுண்டாக சுருண்டு காயிலாக இருக்கும். அதை எடுத்து விட்டால் நீளமாக போகும். உள்ளே சுருண்டுதுனாக்க அது ஒரு 1.5 அடி டயமீட்டர் கூடிய ஒரு பெட்டிக்குள்ளே அடைஞ்சு விடும். ஆனால் வெளியில் விட்டாக்க அது ஒரு 10 அடி நீளத்துக்கு இருக்கும். அதுபோல் பிரம்மம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி சுருண்டு இதில் இருக்குது, வெளியில் வரைச்சி எவ்வளோ தூரம் ஆறுது, எல்லாம் அது தலையிலேருந்து வால் மட்டும் பிரம்மம் தான், பாம்பாக தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஒருத்தருடைய பாஸ்டுலேட்டு. இந்த பாஸ்டில் இருக்கிற கோளாறு என்ன அப்படிங்கிறது ஆராயப்படும். அதில் பிரம்மம் தானே உயிரில் பண்டங்களாக ஆகிறது எனில் அவைகளின் குறைகள் அதில் உண்டா? அதாவது இது என்னன்னாக்க, பிரம்மம் வெர்சஸ் சித்து வெர்சஸ் அச்சித்து. துவேபாவ பிரம்மணோ ரூபமூர்த்தம் மூர்த்தம் ச அமூர்த்தம் ச மர்த்தியம் ச அமிர்தம் ச ஸ்திதம் ச எச்ச சத்தியச்ச. அதாவது 2 இருக்கு. என்னன்னாக்க, பிரம்மத்துக்கு வேதம் சொல்றது, பிரகதாரண்ய உபனிஷத்து சொல்றது, பிரம்மத்துக்கு 2 நிலைகள் இருக்கு. ஒன்று மூர்த்தம், மூர்த்தம்னா உருவோட காணப்படுதல். அமூர்த்தஞ்ச உருவு இல்லாமல் இருக்கிறது. அதுக்கடுத்தபடி மர்த்தியஞ்ச அமிர்தஞ்ச. மர்த்தியம்னா அழியும் தன்மை உடையதாக இருக்கிறது. அமர்த்தியம்னாக்க அமிர்தம்ச்சனாக்க அழிவற்றதாக இருக்கு. ஸ்திதம் ச சச்ச தியச்ச சிதம் ச, அது நிலையா ஒரு இடத்துல இருக்கு, ஆனால் எங்கேயும் வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி சச்ச ஞானமாகவும் தச்ச இல்லாததாகவும் இருக்கு.
ஆக ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டும் பிரம்மத்திட்ட இருக்கு. அப்படிங்கிறச்ச இது அமரத்துவம் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒன்று. பிரம்மத்திற்கு ரெண்டு நிலைகள் உள்ளன, உருவும் அருவும், அழியக்கூடியதும் அழிவற்றதும், நிலையாக ஒரு இடத்தில் இருப்பதும் எங்கும் நிறைந்திருப்பதும். இதெல்லாம் பிரம்மத்துக்கு முடியும். அடுத்தபடியாக பிரதான சேதாசுரத்தில் இருக்கு. பிரதான கஷேத்திரபதி குணேசகா, உயிரல் பண்டம், அதை உறைவிடமாக கொண்ட ஆன்மா மற்றும் அவற்றை நடத்தும் முக்குணங்கள் தலைவன். இப்போ நம்ம உடம்புக்கு பேர் க்ஷேத்திரம்னு பேரு. க்ஷேத்திரம்னா இடம், நிலம் இருக்கிற நிலம், வீடு எல்லாத்தையும் நிலம் க்ஷேத்திரம்னு சொல்றார். இந்த இடத்தை நடத்துறவன் யாரு? உள்ள இருக்கிற ஆத்மா, அவன் க்ஷேத்திரபதி. க்ஷேத்திரன் க்ஷேத்திரபதி. இது எதனால் நடத்தப்படுறதுனாக்க முக்குணங்களால் நடத்தப்படுறது. ஆக இது எல்லாத்துக்கும் அவன் தான் இது பிரதான. இது உடம்புக்கும் க்ஷேத்திரபதி இந்த இதுக்கு தலைவராக இருக்கிறதுக்கும், குணேசகா இந்த குணங்கள் இருக்கு அதுக்கும் அவன் ஈசன். யாரு? பரமாத்மா தான் இந்த மூணுக்கும் ஈசன். அப்படி சொல்றச்சே பரமாத்மா எல்லாத்தையும் தன்னுடையவராக இருந்தான்னாக்க பிரதானங்கிற பொருளுக்கு அப்போ இது அமரத்துவம் அப்படி வரும். அடுத்தது நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் விததாதி காமா. நிறைய தரம் பார்த்துருக்கோம். இது அழிவற்றவளில் அழிவற்றவனாய், அறிவுள்ளவளில் அறிவுள்ளவனாய், பலவற்றில் தான் ஒருவனாய் இருக்கான். எப்படின்னாக்க நித்தியம்னாக்க மூணு வஸ்து, சித்து அச்சித்து ஈஸ்வரன். இதெல்லாம் எப்போ எவர் எக்ஸிஸ்டிங். அப்புறம் சேதனம் அறிவுள்ளது, எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அதெல்லாம் அறிவுள்ளது. அதில் என்ன அறிவுள்ளவன்? அதாவது என்றும் இருக்கிற பொருள் எல்லாவற்றிலும் தான் மாறி உள்ளவனாக இருக்கு, என்றும் உள்ளவனாக இருக்கான். அறிவுள்ளவர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாக்க அதுலேயே தனிப்பட்ட அறிவுள்ளவனாக இருக்கான். அவன் ஏகோ பகுனா, இந்த ஒத்தனாக இருந்து இந்த பல வகையான பொருளுக்கும் தலைவனாக இருக்கான். விததாதி காமா, நீ வரும்போதே கொடுக்கிறான் அப்படின்னு வருது. அப்புறம் அயமேவச யோ அயம் ஆத்மேதம் அமிர்தமிதம் பிரம்மமேதகும் சர்வம். இந்த பரமாத்மா அழிவற்றவன், இவனே பரபிரம்மம், இவனே யாவும். இப்போ இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ கான்ட்ரடிக்டிங்காக இருக்கு பாருங்க. இப்போ பரமாத்மா அழிவில்லைங்கிற, ஆனால் அழிவற்றதுக்குள்ள அவன் தான் இருக்காங்கிறீங்க. அப்புறம் இதுதான் அப்படி கரெக்டு. ஸ்வயம் தேவதா ஐக்ஷத கந்தாகம் இமாம் திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய நாமரூபே வியாகரவாணி அப்படிங்கிறவனாக்க அடுத்தபடி அவனே என்ன சொல்லிருக்கான்? படைக்கர்ச்சே ததைக்ஷத பகுசியாம் பிரஜாயேய. அவன் வந்து இந்த மூணு தேவதைகளுக்குள்ள, அதாவது தீ நீர் நிலம், இந்த மூன்று தேவதைக்குள்ளையும் அவருடைய ஆத்மாவாக நுழைந்து அவைகள் எல்லாவற்றுக்கும் பெயர் உருக்களை கொடுக்க கிடைவேன்றான். இப்போ இந்த மாதிரி இருக்குச்சே அவனுக்கு அமரத்துவம் அப்படி வரும். நீங்கள் இது சொல்ல முடியுமா? வேற நம்ம வந்து கெரசன் ஆயில் இருக்குச்சுங்க, ஏதோ ஒரு பாட்டிலில் கெரசனில் கொட்டி வச்சுருக்கீங்கனாக்க முன்னாள் கட்சி இல்லாமல் போனால் அந்த வாடை இருந்துட்டுருக்கோம் அதில். அப்போ அது தொடர்பு இல்லாமல் விட்டு போக முடியும்? இதில் இருக்குங்கச்சே, அதுக்கு காரணம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத ஆராயப்போம். குறைகள் உடைமை versus அமரத்துவம். இப்போ இது எல்லாத்துக்கும் குறைகள் எனக்கு தெரியுது. அப்படியாலும் அமரத்துவம் இப்படி எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். என்னன்னாக்க அது எப்படின்னாக்க பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பு கண்டோம் தலையில் இருக்கிற மூளையும் அதனுடைய ஹிருதயம் தான். ஆனால் வால் மட்டும் அந்த ஹிருதயம் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டி கொண்டு இருக்கக்கூடிய பாம்பு எப்படி விரிகிறதோ அதே மாதிரி இவை எல்லாத்தையும் தன்னுடையதாக இருக்கக்கூடிய பிரம்மமானது விரிகிறது அப்படின்னு சொல்றச்சே ஒரு சின்ன ஒரு நெருடல் வருது. என்னாக்க பிரம்மம் வந்து அதுக்கு நிறை குறை இல்லாதது, சுருக்கம் விரிவு இல்லாததுன்னு வருது. இப்போ நீ சொல்றச்சே விரிவடைகிறதுன்னு சொல்றது, பரிணாமம் அடைகிறதுன்னு சொல்றது. பிரம்மத்துக்கு அது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குன்னா அப்புறம் வேற எங்க நிறைகிறது? அப்படி இருக்கச்சு இந்த பாம்பு உதாரணத்தை வச்சுருந்தாக்க அது பிரம்மத்தினுடைய பேசிக் பிரின்சிபல்ஸோட நிரடுறது முடியாதது. ரைட்டு. இன்னொன்று சுருக்க விரிவு எப்படி இருக்கலாம்னாக்க பண்டமும் பண்பும் பிழம்பும் ஒளியும். ஒரு பிழம்பு இருக்கு, ஒளி இருக்கு, இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமான்னாக்க அப்போ என்ன ஆகும்னாக்க பிழம்பு கோளாறாக இருந்ததுனாக்க ஒளி கோளாறாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்க பிழம்பு இருந்தால் தான் ஒளி இருக்க முடியுங்கிறது நியாயம்தான். ஆனால்
ரெண்டும் ஒரே பண்டம் தானே. பிழம்பு இல்லைன்னா ஒளி இருக்க முடியாதுங்களும் வருது இல்லையா? அப்போ இதுக்கு எதாவது கோளாறு இருந்தால் அதுக்கு கோளாறு வரது வாய்ப்பு இருக்குது. இது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம்னாலும் இதுலேயும் சில நிறம் வருது. ஆனால் அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க அப்படிலாம் இல்லை. தொகுப்பும் பகுப்பும். தொகுப்புனாக்க ஒரு மொத்தமாக ஒன்று இருக்குது, அதுலேருந்து மற்றதெல்லாம் தோன்றது. அது ரெண்டு வெவ்வேறையாக இருக்குது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்றுனாக்க பூமி. நமக்கு பூமியில தான் எல்லாம் கிடைக்கிறது. பூமியிலேருந்து மாமரம் வருது, தென்னை மரம் வருது, நெல் வருது, கேழ்வரகு வருது. இதை தொகுப்பு எது? எல்லாம் எங்கே இருக்கு? அந்த செடியிலையா இருக்கு? பூமியில தானே வருது. ஆனால் இந்த பூமி வேற, அதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் வேறையாக தானே இருக்கு. அந்த மாதிரி. ஆனால் மண்ணை மாறுபடுறதோ? அது மாறுபடலையே. அது தனக்குள்ளேருந்து இது எல்லாத்தையும் எப்படி கொடுக்கறதோ, அது எங்கே நம்ம கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியல. ஆனால் இது எல்லாத்தையும் கொடுத்ததுனால அது குறைவிடாமல் இருக்கு இல்லையா? ஆக அந்த மாதிரி ஒன்று தொகுப்பும் பகுப்பும். இன்னொரு சேலியன்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, இந்த பெரிய கல்யாணங்கள், டின்னர் வகைராக்கள் நடக்கிறது இல்லையா? அங்கே ஏதாவது வெரைட்டி ரைசஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம்னாக்க, மொத்தமாக சாதத்தை வடிச்சுன்னு விடுவாங்க. வடிச்சுட்டு அப்புறம் ஒன்று இத்தனை புளி சாதம், இத்தனை கருவேப்பிலை சாதம், இத்தனை கொத்தமல்லி சாதம் தனித்தனியாக கலந்துப்பாங்க. இப்போது ஒரிஜினலாக இருக்கிற சாதத்துக்கு மாறுபாடு கிடையாது. ஆனால் இதை கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இதில் கோளாறு வந்துடுது, அதில் கோளாறு வராது. நான் அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து அதை புளிச்சாதமாக கலந்தேன்னாக்க மெயின் சாதம் புளிச்சாதம் ஆகிடாது, இதுதான் ஆகும். அது மாதிரி பிரம்மம் ஞான வடிவான ஒரு பொருள். அதுலேருந்து பகுப்பு வந்தது எதுனாக்க இந்த இந்த ஆத்மாக்கள். அதாவது பிரம்மத்தை ஒட்டியே இருந்தது, பிரம்மத்தை ஒட்டிகிட்டே இருந்து அதுலேருந்து வெளியில் வரக்கூடியது. இதை லேட்டஸ்ட் தியரி ஆஃப் த பிளானட்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன் பார்க்குறோம் பாருங்க, அதில் அப்படி தான் சொல்கிறேன். அது என்ன இருக்குனாக்க, இப்போ சூரியன் மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரம் சுழண்டுகிட்டே இருந்தது. அதுலேருந்து சம் தீப்பிழம்புகள் போச்சு, வெளியில் இருக்கிற அந்த சுழற்சியில் ஸ்பின் இருக்குது, ஸ்பின் வாஸ்ட்டு சுழண்டுகிட்டே இருந்தது. அதெல்லாம் அப்படியே இதாகி பிளானட் ஆச்சு. இப்போ சூரியன் வந்தது தான் இந்த பிளானட் எல்லாம். ஆனால் சூரியனுக்கும் இந்த பிளானட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சந்திரன் பூமியிலேருந்து போனதா அப்படிங்கிறார். ஸோ சந்திரனுக்கும் பூமிக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரே பொருள்லேருந்து வந்ததாக இருந்தாலும் ரெண்டும் வித்தியாசமாக இருக்க முடியும். வந்த பொருளுக்கு ஏற்படக்கூடிய குற்றங்கள் எல்லாம் எந்த பொருளுக்கு வந்ததோ தாய் பொருளுக்கு இருக்க முடியாது. அதனால் பிரம்மம் தாய் பொருள், மற்றதெல்லாம் அதில் வந்த பொருள். இதுக்கு ஏற்பட குற்றங்கள் அதுக்கு ஏற்படாது. இதுதான் என்னுடைய முடிவு. இல்லை சந்தேகம் ஏதாவது இருக்கா? வெற்றி, சந்தேகம் இருக்கா? இல்ல சுவாமி. பட் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே சுவாமி? பார்த்தது தான். இப்போ நம்ம ஆத்மாவுடைய குணம் செயலாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க பிரம்மத்துக்கு செயல் ஆரணும். உபயலிங்க பாகத்தில் பிரம்மத்தினுடைய இந்த செயல்களால் பிரம்மத்துக்கு கோளாறு வருமா, பிரம்மத்தினுடைய அமலத்துவம் ஆனந்தத்துவம் மாறுபடுமா அப்படிங்கிறது பார்க்குறோம். பிரம்ம ஒரு தான் முன்னாடி பண்ணிட்டோம். ஆனாலும் என்ன கேள்வினாக்க, இதெல்லாம் பண்ணுறச்ச அப்போ அதுக்கு கோளாறு இருக்காதா? கோளாறுக்கு வாய்ப்பு இருக்க, அப்படி அதை கலையணும் இல்லை, அதுக்காக வரும். நன்றி சுவாமி. ஓகே. வேற உமா, ஜமீலா உண்டா? இல்ல, டவுட் இல்ல சுவாமி. அதாவது இது அமலத்துவம் ஆனந்தத்துவம் அது எல்லாம் பண்புகள் உடையது. இதுல பரமாத்மா குறைவில்லாத ஞானம் உடையது, ஜீவாத்மா குறை நிறை உடையது. அதுல இருந்து வந்தாலும் இதுல குறை நிறை இருந்தாலும் அது பரமாத்மாவை ஒன்னும் தாய் பொருள்ல ஒன்னும் டிஃபெக்ட் ஒன்னும் பண்ணாது. அதுதான் நீங்க இப்ப சொன்னது. ஓகே. இப்போ தாய் பெண் தான், ஆனா தாய்கிட்ட தான் ஆண் பிள்ளை பிறக்கிறது. ரெண்டு வித்தியாசமா தானே இருக்கு. அது மாதிரி இப்போ தாய் பொருளும் அதனுடைய ப்ராடக்டும் ஒரே மெட்டீரியலாக இருந்தாலும் கூட ரெண்டும் வெவ்வேறையாக இருக்க முடியும். முசிபிளாக சொல்ற தாயும் செய்யும் வாயு மயிரம் வேலைங்கிற இல்லையா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ என்ன கேட்குறேன்னாக்க, இப்போ இந்த பிரம்மத்திலேருந்து தான் இதெல்லாம் உலகமெல்லாம் வந்ததுனாக்க, இந்த உலகத்துல எல்லாம் தாழ்ச்சிகள்லாம் இருக்குது.
அப்போ பிரம்மத்துக்கு அப்போ காட்சிகள் இருக்குன்னு சொல்றியா? அப்போ அதில் தான் வந்துருக்குனது அவனுக்கு அமலத்துவம் ஆனந்தத்துவம் சொல்றியா எப்படி? அப்படியா? இப்போ பாரு, வேற ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டு எப்படி இருக்குனாக்க, உயிர் உடல் தொடர்பு. உயிர் இருக்கு, உயிருக்கு இளமை முதுமை கிடையாது, உடம்புக்கு இளமை முதுமை உண்டு. அதான் ஆக மொத்தம் இதுக்கு என்ன கோளாறு இருந்தோ அந்த கோளாறு அதுக்கு வராது. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னாக்க, சதேவ சௌமியாதம கிராசின்னு இதுலேருந்து எல்லாம் வந்ததுன்னாக்க, அப்போ இதில் இருக்கக்கூடிய தாழ்ச்சியான கொண்டியுமே அப்புறம் நீ எப்படி அமலத்துவம் ஆனந்தம் சொல்கிறேன் அப்படின்னு கேள்வி. புரியுதா? ரைட், புக்கு போவோம். பக்கம் 264. அகிகுண்டலாதி கரணம். அகின்னா பாம்பு. அகிபதி சேனன்னு பெருமாளுக்கு பேர், நாகசேனன் உண்டு. சுருண்ட பாம்பு களம். பிரம்மம் தானே உயிரல் பண்டங்களாக விரிவடைந்தாலும் தனது மாசின்மை அமலத்துவம் நற்குணத் தொகுப்பு ஆனந்தத்துவம் ஆகிய இரு பண்புகளால் அப்பண்டங்களின் தாழ்வு அடைவதில்லை என்பது முந்தைய களத்தில் விளக்கப்பட்டது. இக்களத்தின் அதன் விரிவடைதல் பற்றிய மாற்று கருத்துக்களை ஆராய்ந்து அதற்கு தக்க விடை அளிக்கப்படுகிறது. அக்கருத்துக்கள் முதலாவது, பாம்பு புற்றில் மறைந்திருக்கையில் தன் உடலை சுருட்டி கொண்டு சிறியதாக இருந்தாலும் வெளிக்கிளம்புகையில் உடலை முழுதும் நீட்டி புறப்படுதல் போன்றும் என்று எடுத்துக்காட்டு ஆராயப்படுவதால் இது அகிகுண்டலாதிகரணம், சுருண்ட பாம்பு களம் எனப்படுகிறது. இப்போ பார்த்து அனகொண்டா மாதிரி பாம்புலாம் பார்த்தீங்கன்னாக்க அதில் கிட்டத்தட்ட 40 அடி மட்டும் வருது. அது சுருண்டு படுத்துட்டு இருந்ததுனாக்க ஒரு 2-3 அடிக்குள்ள முடிச்சு போயிடும். அது மாதிரி இருக்குச்சே, அப்படியே வருதுனாக்க இந்த உதாரணத்தை சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன கோளாறு இருக்கு. அப்படி என்ன இருக்குதுனாக்க, பிரம்மம் தானே விரிவடைகிறது அப்படின்னாருது, பாம்பு தானே விரிவடைகிறது. அந்த மாதிரி இருந்தால் ஒத்து வராது. ஏன்னா பிரம்மத்துக்கு பரிணாமம் கிடையாது. ஏன்னா பிரம்மம் விரிவடைய வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா எங்கும் நிறைந்தது. அதனால நீ சொல்ற இந்த உதாரணம் அதில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க. இக்களத்தில் 6 அப்படி வேத வாக்கியங்கள். இவை நுண்ணிய பரந்த 2 பிரம்மத்தின் ரூபங்கள் பார்த்தோம் இல்லையா? மூர்த்தம் அமூர்த்தம். இதில் பார்த்தோம் இல்லையா? உளனெனில் உளன், அவன் உருவுகள். உளநலனெனில் அருவுகள், அவன் அருவுகள் இவ்வருவுகள். உளன்னு சொன்னேன்னாக்க அவன் பார்க்குறேன் இந்த எல்லா உருவம் இல்லை, அதெல்லாம் அவன் தான். உளநலன் இல்லைன்னாக்க அருவம், இந்த உருவம் இல்லாத மொத்தம் எல்லாம் இருக்கு பாருங்க, இருந்தாலும் வாட் எவர் இஸ் த எக்ஸிபிட்டிங் எல்லாம் அவன் தான். ஆக மொத்தம் உருவத்திலையும் அருவத்திலையும் உளனன இளனன என இரு தன்மையில் ஒழிவிலன் பரந்தே இந்த ரெண்டுலையும் இருக்கான். அப்போ என்ன ஆகுது? உளன்னு சொல்றச்சே அதில் இருக்கட்டே கோளாறுகள் தெரியுது நமக்கு. உளநலன் சொன்னாக்க அதுலேயும் கோளாறு இருக்கு. என்னன்னாக்க இல்லாதது அப்படின்னு காற்று இருக்கு. இந்த காற்று இருக்க, இந்த காற்றுக்கு ஞானம் உண்டா? கிடையாது. ஆனால் ஆனந்தம் உண்டா? இல்லை. ஏன்னா ஞானம் இருந்தால் தான் ஆனந்தம் வரும். நான் அப்படின்னு எண்ணம் தான் வரும். இப்போ அதெல்லாம் இல்லாத போது இதெல்லாம் பிரம்மத்தோட சேர்ந்ததுன்னு சொல்றச்சு, பிரம்மத்துக்கு இது வராதா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு தான் பதில் சொல்றேன். ஸ்வேதாசுர உபனிஷத்து. உயிரல் பிரதானம், அதில் உரை ஜீவன், அதை சார்ந்து இயக்கும் முக்குணங்கள் யாவற்றுக்கும் தலைவன். அது ஒரிஜினலே பார்த்தோம். நம்ம உடம்பு அச்சித்து, உயிர் சித்து. இந்த சித்திலிருந்து வேறுபட்டவனான பிரம்மம், அவன் தான் அது எல்லாத்தையும் இயக்கிறான். அப்போ இதோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால அவனுக்கு கோளாறு வராதா? உலகிற்கு தலைவன், தனக்கும் தானே தலைவன். இதில் என்னன்னாக்க, நான் இந்த நாட்டுக்கு அரசன். அரசன் சொல்றச்ச எனக்கு நானே தலைவன், வேற யாரும் கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இந்த நாட்டுக்கு தான் நான் தலைவன். எவனாவது ஒருத்தன் நாளைக்கு என்னை விரட்டி விட்டு இருந்தானாக்கா அவன் தலைவன் ஆகிடுவான். அப்போ ஆக மொத்தம் உலகத்துக்கு முழுக்க நான் தலைவன் சொல்ல முடியாது. சரி, இந்த உலகத்துக்கு முழுக்க நான் தலைவனாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே எவனொருத்தன் இருந்தானா, அதுக்கு மேலே ஒருத்தன் இருந்தானாக்க அவன் என்னோட விஞ்சிடுவான். அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு தனியான மனிதன், எந்த ஒரு ஆத்மாவை எடுத்தாலும் அந்த ஆத்மாவுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலேன்னு போகச்சே ஒன்று வேறியாது. ஏன் இவ்வளோலாம் இருந்துக்கு நம்ம இந்த ஆனந்தமயாதிகரணம் பார்க்கச்சு சொன்னோம், ஒரு யூனிட் எடுத்துட்டோம். எப்படி? ஒருத்தன் உலகத்தை பூரா கட்டி ஆடுறான், அவனுக்கு 25 வயசு,
அவனுக்கு உடல் கோளாறோ உள்ள கோளாறோ கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவனுடைய மகிழ்ச்சியை ஒரு யூனிட்னு எடுத்துட்டோம். அப்புறம் பெருக்கி பெருக்கின்னு போய் 10^20 இவ்வளோ போச்சுனாக்க 10,000 கோடி கோடி போச்சுனாக்க அதுதான் பிரம்மாவுடைய ஆனந்தம் சொல்கிறோம். இந்த பிரம்மாவுடைய ஆனந்தத்தை வச்சுட்டு அளக்க பார்த்தாக்க அது டூ ஸ்மால் ஸ்கேல். அதை திருப்பி திருப்பி 2-3 தினம் பண்ணாலும் அது எட்ட முடியல. வேதமே சொல்லிட்டு எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, எங்கு வார்த்தைகள் பயனற்று போயினவோ மனத்தால் அடைய முடியாதோ அது பிரம்மத்தின் ஆனந்தம் அதனால சொல்லிடுது. ஆக மொத்தம் இப்போ நம்முடைய ஆனந்தம்ங்கிறது இதே அதுக்கு புதுனாக்க ஆனந்தம் சொல்றதுக்கு லாய்க்கு இல்லாமல் இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆனந்தம் ஒரு மனுஷன் சொன்னமே, இமேஜின் பண்ணமே, அவருடைய ஆனந்தமே பிரம்மாவுடைய ஆனந்தத்துக்கு 1/2000 crore வருது. 1/10^20 வருது. அப்போ இது ஆனந்தம் சொல்ல முடியுமா? ஆக நமக்கு ஆனந்தம் இல்லைங்கிறது கிளியராக தெரியுது. அவன் அப்படிப்பட்ட ஆனந்தம் அடையும். அதனால நம்முடைய ஆனந்தம் இன்மைங்கிறது அவனுக்கு தட்டவே தட்டாது, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அழிவற்றவர்கள் அழிவற்றவனாய், அறிவுள்ளவர்கள் அறிவாவிலும் அறிவனாய், அதாவது நித்தியோ நித்தியானா சேதன சேதனானா ஏகோ பகுமனம் விசதாதிகாமான்னு அவன் எல்லாவற்றையும் தனிப்பட்டவனாக விளங்குகிறான் அப்படின்பார். இவை யாவும் பிரம்மமே. சர்வம் கல்விதம் பிரம்ம, கண்டு காணப்படுகிற எல்லாம் பிரம்மமே பிரம்மமே என்றோ அப்படிங்கிற யானே இம்மூன்று தேவதைகளும் ஆத்மாவில் உள்நுழைந்து என்பதால் உயிரல் பண்டங்கள் யாவற்றும் உள்நுழைந்து வசிப்பவனாக பிரம்மமே காட்டப்பட்டுள்ளது. தாட்சியே அற்ற பிரம்மத்திற்கும் தாழ்வே இயல்பாக உடைய உயிர் பண்டங்கள் வினைக்கேற்ப உயிரெடுக்கும் ஆத்மாக்களிடம் பொருந்தா சேர்க்கை எவ்விதம் பொருந்தும். பிரம்மத்துக்கு அமலத்துவம் ஆனந்தம் சொல்லிட்டீங்க, வாசம் தான். ஆனால் ஒரு ஜீவன் இருந்தனாக்க கர்மவசப்பட்டு தான் பிறக்கிறான், அவனுக்கு தாட்சிகள் உண்டு. ஒரு அச்சேதனமாக இருந்தனாக்க தாட்சிகள் தான் இதாக இருக்கு, அச்சேதனமாக இருக்கு. இப்போ இதுக்கும் அதுக்கும் எப்படி தொடர்பு வரும்? ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கான், அவன் கூட ஒருத்தன் கந்த வேஷ்டி கந்த இதை போட்டுட்டு ஒட்டின வயிறோட சாப்பிடுக்கலாம், அவன் தோளில் கை போட்டு போறான்னா எப்படி முடியும்? அது கிருஷ்ணபகவானுக்கு சேரணுமா? அப்படி இல்லையா? அந்த மாதிரி அது எப்படி வரும்? இதற்கு முதல் விளக்கம் அபேதஸ்ருதி, யாதவ பிரகாசர். அபேதஸ்ருதி பிரம்மமும் ஜீவாத்மாவும் உலகம் ஒன்றே என்று வேற்றுமையில்லா கொள்கை. ஒரு பாம்பு வேண்டும் பொழுது தன் தொடலை நீட்டி சுருக்கி கொள்வது போல் பிரம்மம் தன்னை சுருக்கி நீட்டிக் கொள்கிறது என கொள்வதே சிறந்தது. ஏனெனில் இந்த இரண்டும் ஒன்றே என்ற வாக்கியங்களும் அது விரிவடைந்தது என்பவையும் அதுவே இவை யாவும் என்ற கருத்துகளும் அப்பொழுதுதான் பொருத்த முடியாகும். அப்போ என்ன பண்ணணும்னாக்க இந்த வாக்கியங்களை பொருள் சொல்லணும்னாக்க இப்படித்தான் எடுத்துக்க முடியும். இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு சப்ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காருனாக்க, அப்போ என்ன ஆச்சுனாக்க ஒரு பாம்பும் அவருடைய உடலும் போல, அப்போதான் என்ன ஆச்சுனாக்க அது விரிவடைந்தது அப்படிங்கிறது சரியா வரும். எல்லாம் அதுவாக தான் இருக்கு அப்படிங்கிறது முடியும். ரெண்டும் ஒன்றேங்கிறது தெரியும். ஆகி இருக்குது ஒன்றே ஒன்று தான். என்னது? அந்த பாம்பு தான். அதனால அபேதம், வேற வேற இன்னொரு பொருள் கிடையாது அப்படின்றார். இதற்கு தரப்படும் இரண்டாம் விளக்கம் கடக பகுதி. கடகம்னாக்க ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது, லயஸ் பண்றது, சேர முடியாத சேர்த்து வைக்கிறது. பெருமாளுக்கு உள்ள ஒரு குணம் என்ன சொல்லுவாங்கனாக்க அகடித கடனா சாமர்த்தியம். அகடிதம்னா சேரவே சேராத ரெண்டு பொருள், அதை சேர்த்து வைக்கிறது. ஒரு மனுஷ உடம்பும் சிங்கத்தலையும் சேரவே சேராது, அதை சேர்த்து வச்சோம், அவனால முடியும். அகடித கடனா சாமர்த்தியம். கடகஸ்ருதி பிரம்மம் ஜீவாத்மா உலகு வெவ்வேறு ஆயினும் எப்பொழுது உடனுகின்றன என்னும் பண்டமும் பண்பும் கொள்கை. இப்போ என்ன பண்ணணும்? இதுதான் நம்ம நார்மலாக எடுத்துக்கணும். ஒரு பொருள் அதனுடைய குணம், எந்த ஒரு பொருளும் அதன் குணத்தை வச்சு தான் அது ஐடென்டிஃபை பண்ணப்படுறது. அப்படி இருக்கச்சே அந்த பண்பானது அந்த பொருளை விட்டு பிரிக்க முடியாது. எப்படி பண்பும் அந்த இதுவும் அதனுடைய பொருளும் பிரிக்க முடியும், அதே மாதிரி பண்டம்ங்கிறது ஜீவாத்மா, அவருடைய பண்பு அப்படிங்கிறது பண்டம்ங்கிறது பரமாத்மா, அவருடைய பண்புங்கிறது ஜீவாத்மா அப்படிங்கிறது. இரண்டாம் கருத்து சூழுதல் வீதல் என்பவை பரிணாமடைகளை காட்டுகின்றன. பிரம்மத்திற்கு என் நிலையிலும் மாறுவதல் என்மையாலேயே மாறி சத்தியம் என பழகப்படுகிறது. ஆகவே இக்கருத்தும் எடுத்துக்காட்டும் ஏற்புடையதல்ல.
ஆக இரண்டும் ஓரிடத்தில் இருத்தல் என்பதை ஒளியும் ஒளிரும் பண்டமும் என கொண்டால் இக்குற்றம் நீங்கிவிடும். ஆகவே ஒரே தொகுப்பான ஒளிரும் பண்டம் அதன் வெளிப்படும் ஒளி என்ன முறையே பிரம்மத்தையும் உலகத்தையும் கொள்ளலாம். இதனால் ஒளிரும் பண்டம் மாறுபாடு அடையாது போல அதன் ஒளி தான் விழும் இடத்திற்கு மாறுபாடு போல பிரம்மத்தின் மாறுபாடு அடையாத்தன்மையும் அது உலகின் தொடர்பும் நிலைநிறுத்தப்படுகிறது. அப்படி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட சரியா வரும். ஆனால் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா அதில் ஒரு சின்ன கோளாறு தெரிவிடும். உலகம் பூரா சூரிய ஒளி பரவி இருக்கு. நம்ம வீட்டு ஜன்னல் வழியா கொஞ்சம் தானே வருது. சூரிய ஒளி எவ்வளோ இருக்கு, இவ்வளோதான் வருது. அதான் ஒளியும் ஒளிரும் பண்டம் நீ தடுத்து வச்சிருக்க. இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் உபய விபதேசா அகிகுண்டளவது. இது பூர்வபக்ஷம். அது பிரம்மத்திற்கு உலகின் தொடர்பும் தாட்சிகள் இல்லாதிருத்தல், தாட்சிகள் இன்மை ஆகிய இரு நிலைகளும் கூறப்படுவதால் அது பாம்பு சுருண்டு கொள்வது நீண்டு கொள்வது போல கொள்ளப்படும். பிரகாச ஆசிரியவத்வா தேஜஸ்வாதி. ஒளிரும் பண்டம் அதனை சார்ந்திருக்கும் ஒளி இரண்டும் ஒளி தொகுப்பு எனப்படுதல் போல் பிரம்மமும் உலகமும் ஒரே தொகுப்பிலும் மாறுபட்டும் இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு வகையா சஜஸ்ட் திஸ் இஸ் பாசிபிள் கொள்ளலாமா அப்படிங்கிறது. பூர்வத்வா இவ்விருபடியும் இதுக்கு முன்பு விளக்கப்பட்டது போல் ஒரு பண்டத்தின் தொகுப்பும் பகுப்பும் ஆகியிருக்கிறது. அப்படி இல்லை, முன்னாலே விளக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டு கொஞ்சம் வேறுபட்டு எப்படின்னாக்க, ஒன்று தொகுப்பு, பிரம்மம் தொகுப்பு, மற்ற உயிர்களெல்லாம் பகுப்பு. இந்த மூலப்பொருள்லேருந்து வந்ததுனாலும் அவருடைய குணங்கள் அதுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த பகுப்புக்கு வந்தது இந்த கோளாறுகள் தொகுப்புக்கு வர முடியாது. தொகுப்பு எப்பவும் ஒரேபடியாக மாறாமல் இருக்கும். ஆனால் பகுப்புங்கிறது மாறுபட்டுண்டே போகும். பிரதிஷேதாஸ்ய உயிரல் பண்டம் உயிர் இவற்றுக்கு பண்புகள் பிரம்மத்திற்கு இல்லை என விளக்கப்படுவதாலும் அப்போ என்ன பண்ணோம்னாக்க, இதுக்கு எந்த விதமான கோளாறு வந்தாலும், அதாவது பகுப்புக்கு அது தொகுப்பை சாராது. பிரதிஷேதாச்ச இவர்களுக்கு உயிர் பண்டங்களுக்கு வரக்கூடிய கோளாறு பிரம்மத்துக்கு வரலைங்கிறதுனால இந்த தொகுப்பும் பகுப்புங்கிறது தான் ஒழுங்காக ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நிறுவனம். இந்த சூத்திரங்கள் துணை கொண்டு ராமானுசர் அளிக்கும் விளக்கம் பிரம்மத்திற்கும் உலகு உயிரவைகளுக்கும் உள்ள தொடர்பு முன்பே சூத்திரங்கள் 132, 153, 258, 261 ஆகியவற்றில் ஆராயப்பட்டுள்ளன. மேற்சொன்ன கருத்துக்களில் முதலாவதாய் மாறிலி என்ற பிரம்மமே மாறுபாடுகிறது என்றால் அக்கருத்து வேதங்கள் மாறுபடுகிறது. ஆகவே என்ன பண்ணோம், முன்னாலேயே ஆல்ரெடி ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட் பிரம்மத்தின் குணங்கள் என்னன்னு. இப்போ என்ன பிரச்சனை வருதுனாக்க, நீ இப்படிப்பட்ட பிரம்மம் அதுலேருந்து உலகம் வந்துன்னு சொல்ல, ஆனால் அந்த பிரம்மத்துக்கு மாறிலி அது இது அமலத்துவம் ஆனந்தத்துவம் இருக்குன்னு சொல்கிறேன், எப்படி வரும் அப்படின்னு ஒரு துணை கேள்வி கேட்கச்சு. அதுக்கு தான் பதில் சொல்கிறோம் நம்ம. இப்போ இரண்டாவதில் ஒளிரும் பண்டம் இரண்டும் ஒரே தொகுப்பில் உள்ளவை என்று வாதிடப்படுவதால் பிரம்மத்திற்கு உலகு உயிர் இவைகளை விட வேறுபாடு இல்லை என்ற நிலவை ஏற்படும். இது ரெண்டும் ஒரே குரூப்பு அப்படிங்கிறச்ச பிரம்மமும் உலகம் ஒரே குரூப்புன்னு ஆகிடும். இல்லை, இந்த சொன்ன மொத்தம் நித்தியோ நித்தியானா சேதனானா ஏகோ பகுனா விததாதிகாரமான். இது நிலையான பண்டங்களும் நிலையானவன், அறிவுள்ளவன், அவைகளில் மாறுபட்டவன், ஏகோ பகுனா. அப்போ ஒளியும் ஒளிர்பண்டம் சொன்னாங்க, ரெண்டு ஒரு குரூப்பில் இருக்கு. ஒரே குரூப்பில் இருக்க சேர்க்க இதுக்கு இந்த குரூப்புக்கு ஏதாவது கோளாறு இருந்ததுனாக்க அது ஒளியும் பிழம்பையும் பாதிக்கும், அந்த வர ஒளியையும் பாதிக்கும். அப்படி இல்லை. இந்த உதாரணத்தில் கொஞ்சம் மாறுபட்டது. நாம் முன்பு நிறுவியது போல் ஒரு முழுமை பண்டமும் தொகுப்பும் அதன் பகுப்பும் என கொண்டால் இரண்டும் தொடர்புடையவையே. ஆயினும் பகுதிக்கு ஏற்படும் குற்றங்கள் தொகுதிக்கு ஏற்பட இயலாது என்று கொண்டால் மட்டுமே பிரம்மத்திற்கு உலகின் காரணமாதல், அதன் உள்ளிருந்து இயக்கல், ஆயினும் அவற்றின் குற்றங்கள் மேலிடாமல் ஆகிய பண்புகள் ஏற்பட வேணும். அரிசி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த அரிசியை நம்ம சாதமாக பண்ணலாம், அதை வேற ஏதாவது சித்திராண்டங்களாக பண்ணலாம், இல்லை உடைச்சி உப்புமாவாக பண்ணலாம், இல்லை மாவாக்கி எத்தனையோ அதுலேருந்து மற்ற விதை பண்ணலாம். இப்படி இருக்குச்சு. இப்போ அரிசியிலேருந்து இட்லி பண்ண முடியும்னாக்க அப்போ இட்லி தான் அரிசியானா கேட்க முடியலன்னு சொல்லணும். உப்புமா தான் அரிசியா அப்படின்னாக்க இல்லை, அரிசி தான் வந்துங்கிறியே. ஆமாம், அரிசி தான் வந்து தான் அது. ஆனாலும் இது அதல்ல. எப்போ
அரிசி அரிசியாக இருக்கிறச்சு அது மற்ற எல்லாத்துக்கும் வேறுபட்டு தான் இருக்கும். ஆனால் அது மற்ற எல்லாத்துக்கும் காரணமானாலும் இவர்களுடைய இந்த மாறுபட்ட நிலை இருக்கே, இந்த நிலைகள் கோளாறுகள் இருக்கே, இந்த கோளாறு எதுவும் அதை கட்டுப்படுத்தாது. ஆயினும் பகுதிக்கு ஏற்படும் குற்றங்கள் தொகுதிக்கு ஏற்பட இயலாது என்று கொண்டால் மட்டுமே பிரம்மத்திற்கு உலகின் காரணமாதல், அதன் உள்ளிருந்து இயக்கல், ஆயினும் அவற்றின் குற்றங்கள் மேலிடாதத்தில் ஆகிய பண்புகள் ஏற்பட இயலும். அந்நிலையில் தான் முந்தைய அதிகரணத்தில் ஆராய்ந்த மாசின்மை, அமலத்துவம், நற்குண தொகுப்பு, ஆனந்தத்துவம் ஆகியவை பொருந்தும். இக்களத்தால் பிரம்மம் முழுமை பண்டம் தொகுப்பு, உலகு, உயிர் ஆகியவை அதன் பகுதிகள் என்ற தொகுப்பும் பகுப்பும் என்று தொடர்பினால் மட்டும் பிரம்மத்துக்கு கூறப்படும் பண்புகளும் ஆத்மாவுக்கு கூறப்படும் பண்புகளும் பொருந்தும். இது புரியுறதா? சந்தேகங்கள்? சுவாமி, நம்ம ஏற்கனவே நிலை மாறுதல்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஒரு பரமாத்மா வந்து இப்போ அந்த இதுல இருந்து பார்த்தோம் இல்லையா? அதாவது பண்டத்துல இருந்து எல்லாம் நிலை மாறுதல் தான் இது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனா பண்டமே பரமாத்மா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள் திங். மண்ணில் இருந்து தான் சட்டி, பானை, குடம், சராவம் எல்லாம் வருது. எல்லாம் மண் தான். முதல்ல போன உதாரணம் அது. ஆனால் இந்த சட்டி, பானைக்குள்ள வேறு வடிவங்கள், அதற்கு ஏற்படக்கூடிய உபயோகங்கள், இதெல்லாம் மண்ணுக்கு உண்டா? மண் இல்லைன்னா அதில் வர முடியாது. ஆனால் இதற்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான கோளாறும் மண்ணுக்கு வராது. நீங்கள் என்ன சொல்கிறான்? சட்டி உடஞ்சி போச்சு சொல்கிறான், மண் உடஞ்சி போச்சு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா பயிர்களுத்துங்க எந்த பொருளும் மண்ணிலேருந்து வந்தது தான். அப்படி யார் தானாக்க இதெல்லாம் மண் சொல்ல முடியுமோ? ஒத்துக்குமோ நம்ம? இல்லையே, அது வேறுபட்டது தான். ஆனால் இது என்னென்ன மாறுபாடு இதுக்கெல்லாம் ஏற்பட்டதோ அந்த வேறுபாடு மண்ணுக்கு ஏற்படுறதில்லை. மண் அப்படியே தான் இருக்கு. அதனால தாய்ப்பண்டமான பிரம்மத்திலிருந்து இந்த சேய்ப்பண்டங்களான இவளெல்லாம் வந்தாலும் இவைகள் ஞானம் உள்ளவையாகவும் ஞானம் இல்லாதவையாக இருந்தாலும் கூட இவர்களுடைய கோளாறு எதுவும் மண்ணை தட்டாது. அதான் சொல்லணும். புரியுதா? புரியுது சுவாமி. இப்போ பண்டங்களில் தாழ்ச்சிகள் ஒட்டாதவன் அது பாக்குறோம், அது கிளியரா இருக்குது. இப்ப உறையும் பொருளின் பண்புகள் அற்றவன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நல்ல குணமும் இந்த லிமிட்லெஸ்ஸா இருக்கு அவன்கிட்ட, இந்த லிமிட்டோட இல்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா? அது அதையும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்க பானை மண்ணால் ஆனது. இப்ப என்ன ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒத்துமை? ரெண்டு மண்ணால் ஆனதுங்கிற ஒத்துமை மட்டும்தான் இருக்கு. ஆனா பானை உருவம் மண்ணில் வருமோ? வராது. அப்போ பானைக்குள்ள குணமும் அதுக்கு உண்டு, சராவத்துக்குள்ள குணமும் அதுக்கு உண்டு, ஒரு செடி கொடிகள் வருது அது குணமும் அதுக்கு உண்டு. ஆக மொத்தம் இந்த மண்ணுக்கு என்னெல்லாம் குணம் உண்டுனா லிமிட்லெஸ் தான் சொல்லணும். நம்ம செயற்கையாக பண்ணக்கூடிய பொருளுடைய குணங்களும் அதில் இருக்கு. இயற்கையாக முளைக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு இல்லையா, அதில் வெவ்வேறு பாருங்க, அதுவும் அதில் தான் இருக்கு. இவ்வளோதெல்லாம் இருக்கு சுவாமி. நல்ல இனிப்பான மாம்பழம் பூமியிலேருந்து தான் கிடைக்கிறது, மாமரத்து வழியாக கிடைக்கிறது. ஆக மண்ணிலேருந்து மாமரம் வேறுபட்டது, அதில் இலைகள் வேறுபட்டன, அதனுடைய பூக்கள் வேறுபட்டன, காய் வேறுபட்டது, பழம் வேறுபட்டது. இந்த குணங்கள் இருக்கு பாருங்க. இந்த பழத்தினுடைய இனிப்பு, காயினுடைய புளிப்பு, இலையினுடைய துவர்ப்பு, இதெல்லாம் மண்ணுக்கு உண்டோ? கிடையாது இல்லையா? ஆனால் அதெல்லாம் தான் வந்திருக்கு இல்லையா? பாரதியார் இல்லையா, காயிலே புளிப்பது என்ன கண்ண பெருமானே, கனியிலே இனிப்பது என்ன கண்ண பெருமானேன்னு கேட்குறாரு இல்லையா? அந்த மாதிரி. ஆக இது மண்ணாத்தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய பொருள்கள் அது என்று வேறுபட்டதாக இருக்கும். ஆனாலும் மண் தன் தன்மையை இழப்பதில்லை. புரியுதா? புரியுது சுவாமி. அப்புறம் இந்த கருத்து வந்து தாட்சிகள் ஒட்டாதவன் சொல்றோம் இல்லையா? ஆனா தாட்சின்றது ஜீவாத்மாவுடைய கற்பிதம் தானே, அவனுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது இல்லையா?
பரமாத்மாவுக்கு. சுவாமி தாழ்ச்சிங்கிறது எப்ப ஜீவாத்மா வருது அப்பதான் தாழ்ச்சியே வருது. அது மட்டும் தாழ்ச்சிங்கிற கொஸ்டினே இல்லையே. நீங்க பரமபதங்கிறதுக்கு போயாச்சுனாக்க அங்க காலமே நடையாடாது. நம்ம என்ன பண்றோம், பால் வாங்கி வச்சிருக்கோம், ஃப்ரிட்ஜ் இல்லை, வெளியில் வச்சோம்னா ஆச்சு ஒரு 6 மணி நேரம் ஆச்சுன்னா பால் கெட்டு போகிறது. எங்க? இந்த உலகத்துல. அங்க போனாக்க அங்க காலமே கிடையாது, காலை மாலை எல்லாம் கிடையாது. அப்போ அங்க கெட்டே போகாதே. அதே மாதிரி எந்த தாட்சிகள்லாம் நம்ம வித் ரெஸ்பெக்ட் தி ஜீவாத்மா என்ன இருக்கோ அதெல்லாம் அது கிடையாது. அது மட்டும் இல்லாம சிலதை நான் தாழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருப்பேன், ஆனா நீங்க உயர்வு நினைச்சிருக்கலாம் இல்லையா? உதாரணமா சில இதை எடுத்துங்க, ஏதாவது ஒரு உயிர் இறந்து போய் அது அழுக தொடங்கினாக்க ஒரு வாடை வரும், ரொம்ப சகிக்க முடியாத வாடை வரும். அது நம்ம எல்லாரும் போறச்சு மூக்க பத்தின்னு போற மாதிரி வைக்கும். அதே இந்த ஸ்கேவஞ்சர்ஸுக்கு போன காட்டில் இருக்கு ஸ்கேவஞ்சர்ஸ், இந்த வாசனையை வச்சுதான் வந்து அது சாப்பிட்றது. எது நமக்கு ரொம்ப பிடிக்காம இதா இருக்கோ இன்னொன்றுக்கு நல்லா பிடிக்கிறது. இந்த ஏற்றவற்றங்கள், இந்த ஆப்போசிட் குணங்கள் பிரம்மத்துக்கு கிடையாது. எனக்கு எது மோசமா தோன்றதோ அது இன்னும் ரொம்ப சுவையா தோன்றது. பார்க்கலாமே, எத்தனையோ உணவு வகைகள் இருக்கு. நார்மலா வெஜிடேரியன்ஸுக்கு நான் வெஜிடேரியன் பார்த்தா இங்கே வாந்தி எடுக்க வரும் இல்லையா? ஆனால் அதை விரும்பி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி இந்த 2 வேறுபாடுகள், அதாவது என்னுடைய எண்ணத்தாலே இது தாழ்ச்சி நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், நான் வெஜிடேரியன், அதனால நான் நல்ல மனமுள்ள அல்வா சாப்பிட்டேன்னாக்க எனக்கு அது உயர்வா தெரியறது. ஆனால் அதே இது ஒரு மாംസം பண்டத்தை சாப்பிட்டேன்னா அது தப்பா தெரியறது. ஆனா அதே மாதிரி மாംസം சாப்பிட்ற ஒருத்தருக்கு அது உயர்வா தெரியறது. அல்வா என்ன இருக்கட்டும் அப்படின்னு வருது, மாறுபாடு தெரியறது இல்லையா? அதனால இந்த தாழ்ச்சி உயர்வு எல்லாம் எங்க வருதுனாக்க வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் பீயிங்ஸ் தான். இது சொல்லக்கூடாது, வித் ரெஸ்பெக்ட் லிவிங் திங்ஸ் தான். ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லிட்டாங்க, லிவிங் திங்ஸ் தான். ஆடே இருக்கு சாப்பிடுறது பாருங்க, அநேகமா பச்சையா இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிடுறது. ஆனால் அதுவே சாப்பிடாத சில செடிகள் இருக்கு இல்லையா? எந்த மண்ணுல இருந்து இனிப்பான மாம்பழம் வருதோ அதுல இருந்தே தான் கசப்பான எட்டியும் வருது. எட்டிக்காய் விஷம் கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டும் அதுலேருந்து வந்தாலும் இந்த உயர்வு தாழ்வுகளால வேறுபாடுல மண் அஃபெக்ட் ஆகுதுங்க. அதுதான் சொல்ல வரேன். சுவாமி புரியுது. இந்த ஒளிரும் பண்டம், ஒளி அண்ட் ஒளிரும் பண்டம் சொல்றீங்களா? அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? ஒளிங்கிறது இது பரமாத்மா, ஒளிரும் பண்டம்ங்கிறது வந்து அதனால ஒளி எடுத்துட்டு ஒளிரும் பண்டம் வந்து ஜீவாத்மாவா இல்ல? ஆமா, இப்போ லைட் இருக்கு, லைட் இப்போ ஒரு பொருளை படுறது, இந்த பொருளை எனக்கு விளக்கி சொல்றது. இந்த பொருள்ல ஒரு கோளாறு இருக்குன்னு வச்சுக்கோ, நான் இது கருப்பா இருந்ததுனாக்க இது கருப்பா இருக்குமே, நீளமா இருந்தா நீளமா இருக்குமே, இது அந்த ஒளிக்கு போகுமோ? போகாது இல்லையா? ஆனா என்ன பிரச்சனைனாக்க ஒரு பிழம்பும் அது ஒரு கதிர்கள் இருக்க, இந்த ரெண்டும் ஒரு குரூப்ல இருக்கு. இந்த ஒரு குரூப்ல ஏதாவது ஒண்ணு, இப்ப நான் இங்கேருந்து என்ன பண்றேன்னாக்க ரொம்ப சிம்பிள் திங், எக்ஸ்ரேன்னு சொல்றோம் இல்லையா? எக்ஸ்ரே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அது போட்டோவில் பார்க்குறோம். இந்த எக்ஸ்ரேங்கிறது ஒளிரும் ஒளிப்பண்டமும் தானே. இதுக்கு சில கோளாறுகள் இருக்கு. என்ன கோளாறு இருக்கு? நம்ம உடம்புடைய தசைகளில் போச்சுனாக்க எது புற்றுநோயை குணப்படுத்துறதோ அதே புற்றுநோயை உண்டாக்குறது வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த கோளாறுகள் எதுக்கு இருக்கும்? ஒளிரும் பண்றதுக்கு இருக்கும். ரெண்டுனாக்க அப்போ இந்த ரெண்டுக்கு ஏற்படைய கோளாறுகள் அந்த தொகுப்புல இருக்கக்கூடிய இதுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிடுறோம். அப்படி இருக்க முடியாது, அது இது வேற அது வேறன்னு இருக்கணும். அதே சமயத்துல தான் இது ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உதாரணமா இருந்தாலும் இதுலயும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தேவைப்படுறது. என்ன மாடிஃபிகேஷன்னாக்க, இந்த மாதிரி சொன்னோம்னாக்க எக்ஸ்ரே வந்து நம்ம திடீர்னு ஊடுருவி போறது, ஏன் நம்ம கண்ணில் ஒரு எக்ஸ்ரே கண்ணா வச்சுக்கலாமே, எல்லாத்தையும் ஊடுருவி போறமே வச்சுக்கலாமே, முடியுமா? முடியாது இல்லையா? அந்த கோளாறு தானே இருக்கு. அந்த மாதிரி
ஒளிருங்கிற ஒத்து வச்சுனாலும் இது எல்லாத்துக்கும் ஒத்து வராது. இன்னொன்று என்னன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட் அவர் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ண போகிறார், ஹெல்லை டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறார். ஹெல்லை டிஸ்கிரைப் பண்ணுறச்ச அங்கே வந்து எவர் பேர்னிங் சல்ஃபர் அன்கன்சியூம்டு, கந்தகம்னா எரியும், சந்தேகமே இல்லை. ஏன்னா எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி இன்ஃப்ளாமேட்டிவ்ஸில் இதுதான் சல்ஃபர் இருக்கு. எவர் பேர்னிங் சல்ஃபர் அன்கன்சியூம்டு எங்கே? ஹெல்லில். உடனே என்ன கேள்வி வந்துனாக்க, அப்போ இது ஒளி விடுதா இருக்கணும் அப்படின்னா இல்லை, ராதர் டார்க்னஸ் இஸ் விசிபிள். இப்படி ஒரு கான்ட்ரவர்சி பாருங்க. அங்கே ஒளி இருக்கு, ஆனால் இருட்டு தான் இருக்கு, இருட்டு தான் தெரியுது. அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இந்த கோளாறு வர முடியும். அப்படி இல்லாமல் ஒரு தாய்ப்பண்டமும் செய்பண்டமும் இருந்ததுனாக்க, செய்பண்டத்துக்கு கோளாறு தாய்ப்பண்டத்துக்கு வர. அதுதான் புரியுதாம்மா? புரியுது சுவாமி. ஓகே, புரியுது வேற சுவாமி. புரியும் போதா? நீங்க ஒன்றும் கேட்கலையா? சுவாமி, எனக்கு ஒரு இந்த 4 அஃபார்மிசம் இந்த சூத்திரங்களும் இது இந்த இடத்துல ஏன் வந்ததுன்னு எனக்கு பேசிக்காவே ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இது வரைக்கும் இருந்தது எல்லாமே இதெல்லாம் தெளிவாதான் இருக்குது. திடீர்னு வந்து இந்த பிரம்மம் வந்து பாம்பு சுருண்ட மாதிரி இது மாதிரி ஒளி ஒளிக்கற்றையும் போல அந்த 4 இது வந்திருக்கு இல்லையா? இது வந்து திடீர்னு இந்த அந்த மாதிரி இது ஒரு மத்ததெல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு நடையோடு இருக்குது. இது ஒவ்வொன்னா இருக்கு. கான்டெக்ஸ்ட் ரியலி. ஆமா ஆமா. அப்போ முன்னாடியே பார்த்துட்டோம், ஜீவாத்மான என்ன, பரமாத்மான என்ன, அச்சேதனம்னா என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம நிறைய திருப்பி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஓரளவுக்கு மனசுல ஊரியும் போயிருக்கு நமக்கு. இப்போ திடீர்னு இந்த பிரம்மத்தை எடுத்து இது ஆராய்வானே அப்படின்னாக்க, இதுக்கு முந்தின சூத்திரம் என்ன சொன்னோம்? இந்த பிரம்மமானது எல்லாத்துக்குள்ள இருந்தாலும் அதுக்கு எப்பொழுதுமே அமலத்துவம் ஆனந்தத்துவம் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப என்ன கேள்வினாக்க, நீ என்ன சொல்ற? இந்த எந்த பொருள் பிரம்மத்து உலகம் இருக்கே, உலகம் பிரம்மத்தாலே படைக்கப்பட்டதுன்னு இருக்க. இந்த உலகத்துல என்ன இருக்கு? மலத்துவம் துக்கத்துவம் தான் இருக்கு. பிரம்மங்கிறது அமலத்துவம் ஆனந்தத்துவம் இருக்கிறது இந்த இதுல வந்து தானாக்க, அப்ப அதுல இருந்தானே ஆகணும். அதுல இல்லாத எப்படி வரும்? இதுல இந்த பிரம்மத்துக்கு அமலத்துவம் ஆனந்தத்துவங்கிற குணம் பொருந்துமா அப்படிங்கிறது. நீங்க பை சான்ஸ் நீங்க கல்கட்டா போயிருக்கல? போயிருக்கேன் சுவாமி. போயிருக்க இல்லையா? அந்த ஹூக்ளி நதி இருக்கு இல்லையா? ஆமா சுவாமி. தண்ணீரை பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி கலங்கி இருக்கும். இதே காங்கோத்திரியில, யமுனோத்திரியில, ஹரித்வார்ல தெளிவா இருக்கு இல்லையா? ஓ, பச்சை அதான் இங்க வருது. ஆமா, அதான் இங்க வருது. அப்போ இந்த கல்கட்டால இந்த மாதிரி கலங்கி இருக்கிறதுனால கங்கை கலங்கி இருக்குன்னா, கங்கை எங்கேயும் கலங்கி இருக்குன்னு ஆக முடியுமா? முடியாது இல்லையா? கண்டிஷனலா இந்த இது ஏன்னாக்க, சித்துக்கும் அச்சித்துக்கும் தான் இந்த மலத்துவமும் துக்கத்துவம் உண்டு. பரமனுக்கு அமலத்துவம் ஆனந்தத்துவம் உண்டு. அவன்கிட்ட இது வந்தாலும் இதுகள் தான் அதுக்கு ஆட்படுமே தவிர்த்து அதுக்கு ஆட்படுறதில்லை. ஆனால் பரமன் எல்லா பொருளையும் உரையறான். எல்லா பொருளும் இருந்தாலும் அவனுக்கு இந்த அமலத்துவம் ஆனந்தத்துவத்துக்கு குறைபாடே கிடையாது. இருந்தாலும் ஒரு சிம்பிளா ஒன்று சொல்லிட்டோம், ஒரு ஜெயிலரும் கைதியும் போலன்னு விட்டோம். ஜெயிலருக்கு அன்னைக்கு உள்ள இருக்கிறதுனால பெரிய அவனுக்கு இது கிடையாது, அவனுக்கு ஒரு குழப்பா போச்சு அவனுக்கு. ஆனால் கைதிக்கு தண்டனையா போறது. அந்த மாதிரி இதுக்கு வித்தியாசம் இருக்கு. வாசம் சொல்லிட்டோம். இருந்தாலும் இப்போ ஸ்பெஷலா பிரம்மத்துக்கு இதெல்லாம் எங்க இருந்தா, பிரம்மத்துக்கு குணமே என்னன்னாக்க, நம்ம அந்த நிலையை அடையணும். ஒரு கைதியானவன் ஒரு ஜெயிலரான நிலைமை அடையணும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டோம்னாக்க, அவன் சிலது பண்ண விட்டுருக்கு இல்லையா? கன்விக்ட் வார்டர் அப்படின்னு தான் சொல்கிறான் இல்லையா? அப்புறம் ஏதாவது பரீட்சை எழுதி இது வரான்னு வச்சுக்கோம். அந்த மாதிரி இப்போ ஒரே இடத்துல 2 பேர் இருந்தாலும் ஒத்தனுக்கு குறைகளும் இன்னொன்று குறையின்மையும் ஏற்படும். எப்படி பாசிபிள் அப்படின்னாக்க, இதனால பாசிபிள். அப்படி புரியுதா? புரியுது சாமி. அப்புறம் வேற சந்தேகங்கள்?
இதெல்லாம் எப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா பிரம்மன், இப்ப நான் இந்த உடம்புக்குள்ளே நான் இந்த ஆத்மா இருக்கு. ஆனா என் ஆத்மாவுக்கு 1000 மலங்கள் இருக்கு. இந்த ஆசை விட்டு போச்சா? கோபம் விட்டு போச்சா? இருக்கு. ஐயா நான் இப்படி இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், எனக்குள்ள அவன் இருக்குச்சு, அவனுக்கு எப்படி வராமல் இருக்கு? நீ சொல்ற அவனுக்கு எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா பர்சனல் திங். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயுன்னு சொல்ற மாதிரி எனக்குள்ளே நான் பார்க்குறேனே, பகவான் கிட்ட இருக்க நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இவ்வளோ குளர் இருக்கே, அப்போ அவனுக்கு எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதிலாக அமையிறது. நான் அவன்கிட்ட தான் வந்தேங்கிறேன். அப்போ அவன்கிட்ட நான் பியூராக வந்துவிட்டு இங்கே இம்பியூராக எப்படி ஆனேன்னா அப்படிங்கிறதுனாக்க அவனுக்கு கர்மா கிடையாது, உனக்கு கர்மா உண்டு. அதான் நீ கர்ம வசப்பட்டதுனால இப்படி இருக்க. இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் திங் உங்களுள்ள இருக்கிறதுனாலையும் அவனுக்கு ஒன்றும் வருத்தம் ஏற்படுறதில்லை. அதுதான் சொன்னோம். தாய் வயிற்றுல சிசு இருக்குச்சே, அதுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தில் ஐயோ நான் இப்படி வந்து இந்த ரத்தம் சீழ் மலமூத்திரங்கள் இருக்கிறதுல வந்துட்டேனே வருத்தப்படுறது, இனி வராமல் இருக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு யோஜனை பண்ணி இப்போ சொன்னோம், முன்னால பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி நிலைமை எனக்கே ஏற்படணும். ரைட்டு, எனக்கு ஏற்படுறது நான் கேட்காரமான்னு விட்டீங்க. ஆனால் இதே இடத்துல தான் அவன் இருக்கான், அவனுக்கே வரல சொல்லணுமோ வை. அப்போ எனக்கு தான் ஜெயிலர் கைதி உதாரணம் சொன்னாலும் இப்போ பிரம்மத்திலேருந்தே நான் வந்தவன், எனக்குள்ளேயே அவன் இருக்கான், இருந்தாலும் எனக்கு வரும் அவனுக்கு வரலன்னாக்க இந்த ஸ்பெஷல் கேஸ் என்ன? அதுதான் இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க சில பொருளுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரியை பற்றி தான் தெரியும். குளோரின் அப்படின்னாக்க இட் இஸ் a greenish yellow gas, the corrosive smell, heavier than air அப்படின்னு போல குணங்கள் போடுறோம். கேஸ்ன்னு எடுத்தால் எல்லாம் ஒன்று தான். அப்போது இந்த குளோரின் தனிமைப்படுத்துறது எது? அவனுடைய கரோசிவ் ஸ்மெல்லும் அவனுடைய கலரும். இதுவே ஆக்சிஜனாக இருந்தாக்க ஆக்சிஜன் இஸ் a colorless, odorless gas, heavier than air. It is a supporter of combustion அப்படின்னு வருது. இந்த நைட்ரஜன் எடுத்தீங்கன்னாக்கா அதுவும் கேஸ் தான், அது கண்ணுக்கு தெரியாது. இட் இஸ் a gas, colorless, odorless gas, heavier than air, not a supporter of combustion அப்படிங்கிறோம். இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒரு குரூப்ல இருந்து இன்னொன்று பிரித்து காட்டுறதுக்கு இருக்கும் இல்லையா? எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது பிரித்து காட்டுறதுக்கு வரும் இல்லையா? அதுதான் இப்போ ஒரே இடத்துல ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா இருந்தாலும் பரமாத்மாவுக்கு இதெல்லாம் வராது. ஏன் வராது? காரணம் சொல்றாரு. உங்களுக்கு கொஞ்சம் நான் போர் அடிக்கிறேன்னு கன்சிடர் பண்ணலன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ப்ராபப்ளி நீங்கள் யாராவது கெமிஸ்ட்ரி படித்து அதை ஞாபகப்படுத்திக்கோ. ஹேலஜன் குரூப்னு ஒன்று உண்டு. குளோரின், புரோமின், அயடின். இதோடைய சால்ட் எல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும். இந்த சால்ட் எல்லாத்தையும் அதில் சொல்யூஷன்ஸ் ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்ல போட்டு 4 டியூப் கொடுத்துருக்காங்க. அதில் எதில் எது இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் நீ கண்டுபிடிக்கணும் என்ன. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரியேஜென்ட், அது தனித்தனியாக பிரித்தறிவிக்கார் ஒரு சாதனம், ஒரு சொல்யூஷன் ரியேஜென்ட், ஒரு ரியேஜென்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க ஒரு ரியேஜென்ட் இருக்கு, லெட் அசிட்டேட்னு ஒன்று இருக்கு. இந்த லெட் அசிட்டேட்டுங்கிறத எடுத்துட்டிங்கனாக்க இந்த 4 டெஸ்ட்லையும் ஒவ்வொரு ட்ராப் விட்டிங்கனாக்க முதல்ல ஃப்ளோரின் இருக்கு இல்லையா? ஃப்ளோரினில் லெட் அசிட்டேட் வந்தாக்க ஃப்ளோரின் அசிடைடு ஃபார்ம் ஆகும். ஆனால் அது அது என்ன ஆகும்? அதில் கரைஞ்சிடுத்துனாக்க முதல்ல போட்டோன்னு அப்புறம் கிளியராகவே இருக்கும், அதில் ஒன்றும் மாறுபாடே தெரியாது. இதே குளோரினில் போட்டிங்கனாக்க அது கீழே வீழ்படுது, பிரிசிபிடேட், கீழே நம்ம கோழத்துக்குன்னு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரிசிபிடேட், வெள்ளையாக பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதே புரோமினில் பார்த்தீங்கன்னாக்க லைம் எல்லோ பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அயனைடில் பார்த்தீங்கன்னாக்க கோல்டன் எல்லோ பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஒரு டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த 4 தனித்தனியே பிரிச்சிடமா இல்லையா? எங்கே போச்சு? இதில் இருக்கிறது குளோரின், இதில் இருக்கிறது புரோமின், இப்படி சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. எது? ஜீவாத்மாவும் பரமாத்மா. ஆனாலும் ரெண்டையும் பிரித்து வைக்கிறது எது வைக்கிறதுனாக்க ரெண்டும் இருக்கு. ஜீவாத்மாவுக்கு கர்மவசத்தால் வரக்கூடிய எல்லா தாட்சிகளும் இருக்கு. அதுக்குள்ளேயே இருந்தாலும் கூட பரமாத்மாவுக்கு தாட்சிகள் தட்டாது. ஏன்னா இயல்பாகவே
அவனுக்கு அமலத்துவமும் ஆனந்தத்துவம் உண்டு அப்படின்னு தான் சொல்றோம். புரியுதாமா? புரியுது சுவாமி. கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கே போயிட்டு வந்துட்டேன் சுவாமி. நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. ரைட்டு. ஏன்னா அது ஒரு நல்ல உதாரணம். அது அதுக்காக சொல்றேன். வேற வேற டவுட்? ஜமீலா, உங்களுக்கு டவுட் இல்லையா? சுவாமி நீங்க சொல்றது நல்லா கிளியரா விளங்கிருச்சு. சும்மா இது கேட்கலாம் வந்து இப்போ நீங்க வந்து பிரம்மத்துக்கு எந்த இதுவுமே கிடையாது, அது அது எதனாலும் எல்லாம் குணம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா வந்து நம்ம கர்மா பண்றத வந்து ஓகே நீ இது பண்ணிருக்க இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது அது நினைக்கிறதே ஒரு மாறுபாடு தானே. அதை என்ன சொல்றேன் அப்படி நினைக்கிறேன் நான் தோணுச்சு. அதுக்கு சரியான கேள்வியான்னு தெரியல. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. நான் அதாவது கோபம் நமக்கு இருக்கிற அந்த ஒரு தாழ்வான எந்த குணங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு கர்மா பண்றோம், ஒரு தப்பு தவறு, அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு கொடுக்கறதே அப்படி நினைக்கிறதே அந்த குணம் வர்றது வந்து எப்படி அதை பாக்குறீங்க? பேசிக் திங் இதுதான். இந்த ஜீவாத்மா எப்போ தோன்றித்து அப்படிங்கிறது தெரியாது. எப்படின்னாக்க விதை முதல்ல வந்துதா மரம் முதல்ல வந்துதா சொல்ல முடியாது. இது ஒரு சைக்கிளில் வந்துட்டே தான் இருக்கு. நம்ம எப்போ இந்த பர்டிகுலர் ஜீவாத்மாவானது என்னைக்கு ஆரம்பிச்சது அது சேனியே தெரியாது. ரைட். அப்போ கர்மா செஞ்சுட்டே வருது. இந்த கர்மா செஞ்சுட்டே வர கர்மாவெல்லாம் என்ன பண்ணுறதா சேர்ந்துட்டே வருது. அதுதான் சஞ்சித கர்மான்னு சொன்னோம். இந்த கர்மா எல்லாத்தையும் அனுபவிச்சே தான் கழிக்கணும். அனுபவித்தே கழிக்கிறதுனாக்க இது செஞ்சிருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் ஒரு ஜென்மால முடிகிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த ஜீவராசிகள் இருக்க இது எல்லாத்துக்கும் ஆயுஷ் வேறுபடுறது. சில பூச்சிகள் இருக்கு, அது சில நாட்கள் தான் உயிரோடு இருக்கும். சில பிராணிகள் இருக்கு, அது சில வருஷங்கள் தான் உயிரோடு இருக்கும். ஆனா மனுஷன் வேத நூல் பிராயம் 100 வருஷம் இருக்கலாம். ஆக இந்த ஜென்மத்துல இவனுக்கு எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்மாவை கொடுத்தான். இப்போ நமக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணோம்னாக்க என்ன பண்ணுவோம்? நார்மலி நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. ஆனால் இதே ஒரு வெட்டர்னரி சர்ஜன் ஒரு யானைக்கு வைத்தியம் பண்ணுறான்னு வச்சுக்கோம், இந்த மாதிரி நம்ம கொடுத்தா போருமா? அவருக்கு முடியாது. அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். அதுபோல ஒவ்வொரு பிறவியிலையும் அது எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்கு கர்மாவை போட்டு கொடுத்தேன். சரி, இங்கே வந்தோம்னாக்க சரி வி ஆர் பேயிங் பேக் தி அமௌண்ட் கர்மம் அப்படின்னு மட்டும் பரவாயில்லை. ஆனால் இங்கே நம்ம உலகத்தில் இருக்கிறச்சே நம்ம திருப்பி வேலை செஞ்சு கர்மாவை சேர்த்துக்கிறோம். அப்போ என்னாச்சு? முன்னால் இதை அனுபவிச்சுள்ள கர்மா அப்படி இருக்கு, அது அனுபவிச்சு தீர்ந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம இங்கே புதுசாக பண்ண கர்மாக்கள் இருக்கு, இது அந்த செஞ்ச கர்மாவை சேர்ந்துக்கிறது. இப்போ இந்த மாதிரி நிலைமை எதுக்கு ஏற்படுறது? ஜீவாத்மாவுக்கு ஏற்படுறது. ஏன் அப்படின்னாக்க ஜீவாத்மா இந்த உலகத்தில் வந்திருக்கு. உலகத்தில் வந்திருக்கச்சேயே இதுக்கு கிளியர் டிக்டம் கொடுத்துருக்கான். அதாவது டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். என்ன டைரக்ஷன்? இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெடுதல், இதை பண்ணாதே, இதை பண்ணு. அப்போ என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம சிம்பிளி பை அட்ராக்ஷன் நம்ம தப்பாக பண்ணுறோம். உலகியல் செயல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தே ஜஸ்ட் அட்ராக்ட். இங்கே நார்மலாக தவழற குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னால் இங்கே ஒரு சிகப்பு பிளாஸ்டிக் பொருள் ஏதோ ஒரு சொப்பையும் ஒரு டாலையும் வேறு ஏதாவது ஒரு வெள்ளை கலர் டாலையும் போட்டிங்கனாக்க அதே மாதிரி சிகப்பை தான் அடுக்கும். இது அட்ராக்ஷன். இது நமக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கு. ஆனால் நீ சிகப்பு எடுக்கக்கூடாதுன்னு இன்னும் ரூல் போட்டிருக்கணும். நமக்கு அறிவு இருந்ததுனாக்க இந்த அறிவை வச்சுட்டு இதை நான் பண்ணக்கூடாது. இந்த அறிவு எங்கே இருக்குது? மனசாட்சியில் இருக்குது. நம்ம எத்தனை இதை பண்ணுறோம்? மனசாட்சி புத்தகத்துக்கு பண்ணுறோம் இல்லையா நம்ம? அப்போ அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ
இந்த மாதிரி சேர்ந்துன்னு போகிறதுக்கு இந்த இது பண்ணுறது, கர்மா பண்ணுறதும் கர்மாவை தீக்கிறதும் சேர்க்கறதும் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கணும். நமக்கு இது மலத்துவம் துக்கத்துவம் ரெண்டும் இருக்கு. ஆனால் அவனுக்கு கர்மா எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த கர்மாவில் மெயின்டைன் பண்ணுறவனே அவன் தான். அவனுக்கு இதெல்லாம் இல்லாதனால அவனுக்கு அமரத்துவம் ஆனந்தத்துவம் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னாக்க, ஏன் சார் 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் பேஸில் இருக்காளே, எப்படி ஒரு இடத்துல இருக்க முடியும்? ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அவனுக்கு தட்டாமல் இருக்குமாண்ணா? ஆமாம், தட்டாமல் இருக்கும். எப்படின்னாக்க இது மாதிரி தான், நம்ம பாதரசன் பாட்டில் மாதிரி தான். இந்த மாதிரி தட்டாமல் இருக்க முடியும். நமக்கு ப்ராக்டிகலாக ஏதாவது உதாரணம் காமிச்சா ஒத்துக்கோ. நம்ம இந்த மாதிரி அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் மற்ற ரிலிஜன் பண்ணால் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட், யூ ஷுட் நாட் கொஸ்டின் இட். அப்படி இல்லை. அதுக்கு ஒரு லௌகீகமான உதாரணம் காமிக்கணும். உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. 2 விஷயங்கள் முன்ன பின்ன யாரும் 2 விஷயங்கள் இருக்குது, பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குச்சு. பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாம்பு முழுக்க கெட்டதா அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும். பாம்பு இருக்கும், நல்ல மனம் இருக்கும், மழுன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்த விஷம் இருக்கும். வேப்ப மரம் இருக்குது, அவனுடைய கசப்பாக இருக்கும், ஆனால் நல்ல குணம் இருக்காது நமக்கு. இந்த மாதிரி மாறுபட்ட குணங்கள் எங்கே இருக்க முடியும்? இந்த வெளியில் இருக்க உலகத்தில் இருக்க முடியும். ஆனால் அவனுடைய குணங்கள் எந்த நிலைமையிலையும் எப்பவும் மாறுபடாமல் இருக்க முடியுமானா இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஜஸ்ட் நீங்கள் டீல் பண்ணதோட இட் இஸ் பாசிபிள். அதனால அதுதான் நோக்கமே தவிர்த்து இதில் அது அது எப்படி வருது, எப்படி எப்போ கர்மம் ஆரம்பிச்சது சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதான் எல்லா இந்த நம்ம சோகால் ஹிந்து சனாதன ஃபிலாசபியில் அறிவிச்சு எல்லாரும் அனாதி காலமான பாப புண்ணியங்கள் தான் ஆரம்பிக்கச்சு. ஏன்னா யாராலையும் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. அது கணக்கு யார் வச்சுருக்காருனாக்கா அவன் வச்சுருக்கான் மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து மற்றபடி அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அப்படியே முக்கால யாராவது எவ்வாறு இருந்தான்னாக்க முனிவர்கள் இருந்தானாக்க அவளுக்கு தெரியுமோன்னு. ஏன்னா அவளுமே கர்மாவுக்கு ஆட்பட்டு தான் இங்கே இருந்திருக்க. தெரியுதாம்மா? புரியுது. இல்ல அதாவது இன்னொன்னு அவங்க கேட்டதுல எனக்கு கொஞ்சம் புரிஞ்சது. அது இப்ப நம்ம தப்பு பண்றோம், அனுபவிக்கிறோம். அப்படி அந்த சைக்கிள்ல நம்மள போடுறாரு இல்லையா? கருணையே உருவான பகவான் ஏன் நம்மள அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற கருணையை போடுறாரு அவர். அப்படியாவது தெளிஞ்சு வரையான்னு பாக்கலாம்னா இல்ல, குழந்தைக்கு வயிற்றுல கோளாறு வந்துட்டு தாய் என்ன பண்றா? ரொம்ப கசக்க மருந்தை போடுறா. உண்டா இல்லையா? கருணை இருக்கிறதுனாலயா கருணை இல்லாதனாலயா? எனக்கு அந்த குழந்தைக்கு அப்ப கஷ்டமா தான் இருக்குது, நோ டவுட். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த வியாதி குணமாகணுங்கிற எண்ணத்தில் தானே போடுறா. இன்னொருத்தரை காயப்பட்டது தப்பு, டாக்டர் சர்ஜரி பண்றார், பண்ணலைன்னா கருணைங்கிறது எப்படி இருக்குனாக்க இந்த மாதிரி இருக்கணும். அதான் சொல்றது அறக்கருணை மரக்கருணை, அந்த மாதிரி இது மரக்கருணை. இதெல்லாம் நம்ம நல்ல துணி, எனக்கு ரொம்ப பிடிச்ச துணி, இது ஒரு ஷர்ட்டு போட்டிருக்கேன், அது வெள்ளையேன்னு இருக்குது, அது பிரமாதமாக நான் போற்றி வச்சுட்டுருக்கேன். ஆனால் அதில் சேறு போட்டு நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த சேத்தை போக்கிக்கிறதுக்காக அது திருப்பி சோப் போட்டு இது போட்டு தேய்ப்பேன். இந்த ஷர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ என்னை போட்டு படுத்துலானே தோணுமா இல்லையா? எதுக்காக? இந்த ஷர்ட்டை நல்லதாக ஆக்கிறதுக்காக. அதை தான் வந்துடும். இந்த கர்மா தியரி மட்டும் நீங்கள் எந்த ஒரு மதத்தை வேணும் எடுத்துக்கோ. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோமே, இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஆத்மா பரமாத்மா மற்றது அச்சேதன பொருளை அனலைஸ் பண்ண யாராவது இருக்காடா? ஏன் நமக்கு ஏற்படுறது? கடவுள் ஒரு பிறவி தான் இருக்குனாக்க ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி கடவுள் படைக்கிறார், எல்லாரும் ஒரே மாதிரி படைக்க வேண்டியதானே? ஏன் படைக்கலை? பிறக்கட்சியே அங்கீகரம்னா ஏன் படைக்கிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதில் தான் ஆன்சர் இருக்கு. அவன் அங்கீகரனாக இருந்தான், ஐயோ அவன் அனுபவிச்சான், எல்லாராலையும் அனுபவப்படப்பட்டான், இந்த மனசில் ஒரு மென்டலாக அவனுக்கு இதாச்சு. ஆனால்
அந்த அளவுக்கு அவன் கருமா போகிறது. ஒருத்தனை பார்த்து நம்ம திட்டினோம்னாக்க நம்ம அவன் பாவம் குறையுது அவனுக்கு. அந்த மாதிரி நம்ம இதில் வந்து இட் இஸ் அ க்ளோஸ்லி ஓவன் கிளாத் நம்மது. சுவாமி நீங்க அந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள். அது தாய் வந்து அது நல்லா நல்லா இருந்தது. ஆமா, இன்னொன்னு அது நீங்க கிளியர் சொல்ற ஆயிடுச்சு. கிளியரா ஆச்சு. இன்னொன்னு ஆமா, என்னன்னா நான் ஒரு நீங்க நிமிஷம் சொல்றது ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் நம்ம பூராஜர் சொல்லிருக்கா. வத்சலையான மாதா பிள்ளை பேகணியாமல் மண்டின்ன விட்டு பிரத்யோஷ இதுமா போலே. இது வந்து பெரியவாச்சமில்லோட கோட் பண்றேன். அப்படியே வத்சலையான மாதா ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை வர அநியாய அன்பு அவளுக்கு. அது என்ன பண்ணுறது? பிடிவாதம் பண்ணி மண்ணை சாப்பிட்றது. தடுக்க மாட்டா, வேற வழி இல்லை. சொன்னா கேட்குறது, பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு விட்டு. வத்சலையான மாதா மண் தின்ன விட்டு பிரத்யோஷம் இதுமா போலே. அது போக்கிக்கிறதுக்கு அவன் மருந்து தரான். மருந்து தருமா போலே அவன் பண்றான். அது மட்டும் இல்லாம இதுலயே அவரே சொல்றார், ஒரு தாய் சின்ன குழந்தை கை குழந்தையா இருக்கு, அதுக்கு ஒரு வியாதி இருக்கு, அதுக்கு மருந்து தர முடியாது. இவள் தாய் மருந்து சாப்பிட்டு இவள் தர பாலால் அந்த உணவு இருக்கு. அது மாதிரி நம்ம திருப்பி திருப்பி சொல்றச்சே, நம்ம கை குழந்தை அவன் தாய், இந்த எண்ணம் இருந்தா போதும். நம்மால சோக்கால் நாலெட்ஜ் ஏதோ இருந்ததுனாக்க இதை வச்சு நம்ம பட்டது எதுவுமே கிடையாது. நமக்கு ஒன்னே ஒன்றும் பசிச்சா அழுவோம், எறும்பு கடிச்சா வயிற்று வலிச்சா அழுவோம், அவ்வளோதான் தெரியுமே தவிர்த்து மற்றபடிக்கு எந்த வகையிலும் போக்கிக்கு தெரியாது. சரி, இவ்வளவுதான் இருக்கே. இந்த தாய் வந்து நம்ம இப்படி பால் கொடுத்து நம்ம சுத்தப்படுத்தி இப்படி வைக்கலன்னாக்க நம்ம உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறது தெரியுமானா தெரியாது. சரி, அது தெரிஞ்சதுனால அப்புறம் வந்து அம்மா நீ தான் பண்ணினேன், நீ மட்டும் பண்ணலைனாக்க நான் எப்போ இறந்து போயிருப்பேன் யாராவது காலை விடுறான அம்மாவில் விடலையே. ஏன்னா அது அவளுடைய கடமை, பகவானுடைய கடமை. நமக்கு கஷ்டம் தருதும் அவனுடைய கடமை. எதுக்காக? நம்ம குற்றங்களை போக்குறதுக்காக. அதுதான் பண்ணுமே தவிர்த்து இதில் வேற எதுவும் இதே கிடையாது. நீங்க வந்து நம்ம பூர்வாச்சாரோட கிரந்தங்களை பார்த்தீங்கன்னாக்க வெர்சடைல் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம டே டு டே பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. புரியுது சுவாமி. மத்தவங்க இப்போ நம்ம ஒரு கேள்வி யார்ட்டையாவது, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மற்ற மதங்கள்கிட்ட வந்து இந்த இது எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு. மற்ற மதம் கிடையாது, எல்லா மதத்திலயுமே சொல்றேன். யார்கிட்டயுமே நம்ம கேள்வியோ எதுவும் கேட்க முடியாது. சில பேரால் மட்டும்தான் அதற்கு ஒரு விளக்கம் நிறைய படிச்சு அறிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். அது சாதாரண மக்கள்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா அவங்களுக்கு நிச்சயமா நான் இப்போ நீங்க எனக்கு இப்போ வகுப்பு எடுக்கும் போது எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட நான் கேட்பேன். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சுத்தமா, அதை பத்தி ஒரு எந்த கருத்துமே அவங்களுக்கு கிடையாது. அதனால ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப குறைவானவங்ககிட்ட தான் நம்ம வந்து அதை பத்தி பேச முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சர்வீஸில் இருக்கிற காலத்தில் எனக்கு இந்த அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸை பற்றி சந்தேகம் இருந்தது. நான் ஒரு ஊருக்கு போக வேண்டியதுக்கு ட்ரிவாண்ட்ரம் மாவட்டம் நினைக்கிறேன். நான் சென்ட்ரல் ஏறணும். நானும் ஒரு பாதிரியார் வந்தார் என் கூட. நான் அவர்கிட்ட சின்சியராக கேட்டேன், இந்த மாதிரி இந்து மதத்தில் ஒருத்தன் பிறக்க செய்ய கூண்டு சிவடானிக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவன் முன்னே சொல்லிடுறோம். அப்படி இல்லாமல் உங்கள் மதத்தில் இருந்தால் பிறக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? கடவுள் தான் படைக்கிறார், ஒரே படைப்பு தான் உங்களுதுல, என்ன காரணம்னு கேட்டாக்க அவர் ஒன்றும் சரியாக பதில் சொல்லலை. நான் ஏழு சாப்பிட்டு மேலே படுத்துட்டார். ஏன்னா எனக்கு இந்த டவுட் இன்னும் இருந்துட்டு இருக்கு. எனக்கு யார்கிட்ட தெளிச்சுக்கிறதுன்னு கேட்குறது. அவர்கிட்ட ஏதாவது இருக்கும், ஆனால் அது யார்கிட்ட தெளிச்சுக்கிறது அப்படின்னு தெரியல எனக்கு. வேறு புக்ஸை படித்தாலும் புக்ஸில் அவள் திருப்பி திருப்பி நீ இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, நீ 5 வேளை தொழுகை பண்ணு, நீ ஒரு சண்டேயும் சர்ச்சுக்கு போ, இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர்த்து நான் ஏன் பண்ணணும்? வாட் இஃப் ஐ டோன்ட் டூ யூ வில் கோ டு ஹெல், ரைட்டு? இந்த ஹெல் இருக்கு இல்லையா, கடவுள் தான் ஆம்னிபொட்டன்ட் ஆச்சு. இந்த ஹெல் இன்னும் இருந்துட்டு இருக்கேன், ஏன் இந்த ஹெல் அழிக்கிற அவர்? இங்க ஹிந்துஸ்ல ஹெல் இருக்கு, ஆனா அந்த ஹெல்லுங்கிறது இவனை தப்பு பண்றவனை தண்டிச்சு திருத்தி கொண்டு வருது. நம்ம நாட்டில் இருக்க சிறைச்சாலை மாதிரி, அதில் ஃபாரெவர் அவனை போட்டுள்ள, அதான் வித்தியாசம். இந்த இதுக்கு விரிவாக சொல்லக்கூடியவா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் எனக்கு இன்னுமே வயசும் இல்லை போய் கற்றுக்கிறதுக்கு, அதுதான் பிரச்சனை.
வேற வேற டவுட்ஸ்? அப்புறம் சாதாரண கஷ்டம் வந்தாலே உடனே சுவாமியை திட்டதான் செய்றாங்க இங்க. ஆ ஹிந்துயிசத்திலே அப்படிதான். அதான் இல்லாட்டி இளந்தமிழன். கொஞ்சம் சில பேர் திட்டுவாங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேண்டுவாங்க. இது சொல்றாங்க ரெண்டுல இல்லையா? 2 தான் நடக்கிறது நார்மலி. எனக்கு ஆமா இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு மாஞ்சு மாஞ்சு வேண்டுவாங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பேர் சில பேர் கோவம் வந்துட்டு திட்டுவாங்க. இதான் ஆமா நடக்குது. எனக்கு மட்டும் தான் இருக்குதுவாங்க. இன்னும் உலகத்தை மொத்தம் கட்டையப்படாத மாதிரி எனக்கு மட்டும் தான் இப்படி நேர்வது அப்படிம்பாங்க. அதான் இது அப்ப இல்லை, அந்த காலத்து சங்க நூலி சொல்றா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதோட இன்னொன்னு, நம்ம கூடயே ஓட்டின்னு இருக்கிற பரமாத்மா நம்ம தப்பு பண்ணும்போது கூட கூடவே பேசாம இருந்தது. ஒரு நிமிஷம் ஏன்னாக்க சொல்லுவாரு, அதோட பேசாம இருந்துடுறாரு. நான் நம்ம போய் மனசாட்சி விழுந்துடுறோம் போய். பரமாத்மா இருக்கார். மனசாட்சியில் சொல்றார், நீ பண்றியே தப்புக்குண்ணா அப்படிங்கிறார். நம்ம ஓவர் ரைட் பண்றோம் அதை. அதான் பிரச்சனை. புத்தி என்ன சொல்லும், அதுக்கு ஆ, காம்ப்ரமைஸ் பண்ணும். மனம் இது மனம் இதனால்தான் நீ இதை செய்யற, அதனால்தான் அதை செய்யற, எல்லாரும் லஞ்சம் வாங்குறான் கொடு. இது மாதிரி இந்த அதுதான் புத்தி அத நீங்க நம்மள மாத்தி நல்லிஃபை விடுறது. பண்ணது மாத்துறது. நீங்க வேற ஒன்றும் இல்லை, நான் இப்படி இருக்கேன்னு சொன்னாக்க, ஏன்டா உலகத்துல இப்படி இல்லை, என்னவோ பெருசாக சொல்றேன் நீ அப்படின்னு நம்மகிட்ட எத்தனை பேர் அப்படி அட்வைஸ் பண்றாங்க. நமக்கு டியர் அண்ட் நியரே சொல்றாங்களா இல்லையா? அதுதான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த இதில் ஒத்தல்லோவில் இயாகோங்கிற வில்லன் அவன் என்ன சொல்கிறான்னாக்க, அவனுக்கு ஒன்றும் பண்ணலை, கெடுதல் பண்ணலை, இருந்தாலும் அவனை கண்டா ஒரு எரிச்சல், பொறாமை. ஆனால் அவனுக்கு என்னெல்லாம் கெடுதல் பண்ணி எல்லாம் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை சொல்லிக்கிறான், ஓஹோ அவன் அவன் பண்ண இல்லையா, அவன் எதுக்காக பண்ணியிருப்பான், அதனால நான் பண்ணுறேன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிப்பான். அதுதான் அழகாக சொல்ல கிரிட்டிக்ஸ் எல்லாம், மோட்டிவ் ஹண்டிங் ஆஃப் தி மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நான் தப்பு பண்ணிட்டோம், இதனால பண்ணேன், யார் பண்ணல, நான் தானே, இல்லை உலகத்தெல்லாம் பண்ணலையா, அவர் பண்ணலையா, அவர் பண்ணலையா அப்படின்னு யார் தப்பு பண்ணுறாலும் அவளை உதாரணம் எடுத்துக்கிறது, நல்ல பண்ண உதாரணம் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அதான் பிரச்சனை. மனசு மேலும் அதுலேயே போகிறது. எலக்ட்ரிசிட்டி வருது, அது எலக்ட்ரிசிட்டி அது தன் வேலையை செய்கிறது, அவ்வளோதான். அது லைட்டை போட்டால் லைட்டாக இருக்கும், ஃபேனை போட்டால் ஃபேனாக இருக்கும். அப்படி இருக்குச்சே நம்ம தப்பான வழியில் உபயோகப்படுத்தி விட்டு நான் ஷாக் வாங்கிட்டேன்னாக்க, ஐயோ ஷாக் அடிச்சுட்டேன்னாக்க, நீ தப்புன்னா வாங்கிக்கிற, அவ்வளோதான். அது மாதிரி பண்ணுறதுலாம் தப்பு, நம்ம பண்ணுறோம், பண்ணுற அது எஃபெக்டை நம்ம அனுபவிக்க விட்டு வேற ஒன்று. ரொம்ப ப்ராக்டிக்கலான ரிலிஜன். வேற டவுட்ஸ்? ரைட். ஸோ ஷல் வி கால் திஸ் அ டே? ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழே சொல்லணும், ஆச்சாரியன் திருவிழே சொல்லணும். தஸ்மே ராமானுஜாரியாய ராமானுஜாரிய யோகினே பரமயோகினி யஸ்வதி ஸ்மிருதி சூத்ராணாம் சூத்ராணாம் அந்தர்ஜரம் அந்தர்ஜரம் அசீசம் அசீசமத்